எல்லா மக்கள்கிட்டையுமே இந்த கஞ்சத்தனம்ங்கிறது இருக்குது. கஞ்சத்தனத்தில் விடுபடணும். கஞ்சத்தனமாக இருக்கிறதுக்கு மார்க்கத்தில் குற்றம்னு நிறைய பேர் வழங்க மாட்டேங்குது. அதாவது கஞ்சத்தனம் பண்ணுறாங்கல்ல, ரொம்ப இறுக்கி பிடிச்சிக்கிட்டு அந்த மாதிரி ஒரு தாராள மனப்பான்மையோட தான் இருக்கணும் காசு பணத்தில். அப்படி இல்லைன்னு சொன்னால் அந்த கஞ்சத்தனம் பண்ணியதற்கே தண்டனை இருக்குன்னு நல்லா சொல்லி காட்டுறான். 3வது சூறாவில் 180வது வசனத்தில் சொல்கிறான், ஒலா யஹ்ஸபன் அல்லதீன யப்ஹலூன பிமா ஆத்தாஹுமுல்லாஹு மின் ஃபத்லிஹி, அல்லாஹ் வழங்கிய அந்த செல்வங்களை கொண்டு கஞ்சத்தனம் செய்கிறார்களே அவர்கள் அது நல்ல ஹைரல்லஹும், அது நல்லது என்று நினைக்காதீங்க. கஞ்சத்தனம் பண்ணால் நல்லதுன்னு நினைக்கிறான். ஏன் மிச்சமாகும்ல, அள்ளி கொடுத்தா குறைஞ்சி போயிடும், நம்மளை வச்சுக்கிட்டோம்னா நம்மள்கிட்ட தேங்கி நிற்கும்னு நினைக்கிறான். அது நல்லது நினைக்கிறான். கஞ்சத்தனம் பண்ணுவது நல்லது என்று மக்கள் நினைத்து கொண்டிருக்கிறார்கள். நல்லது நினைக்காதீங்க. பல்ஹுவ ஷர்ருல்லஹும், அது அவங்களுக்கு கெட்டதாக இருக்கிறது. தவ்வக்கூன மா பஹிலுபிஹி யௌமல் கியாமா, கியாமத்து நாளையில் அவர்கள் எதை கொண்டு கஞ்சத்தனம் பண்ணினார்களோ அதை கொண்டு என்ன செய்யப்படணும், அவங்களுடைய கழுத்துகளில் மாலையாக போட்டு சுருக்கப்படும், ஈர்க்கப்படும் நல்லா சொல்கிறான். அப்போ அந்த கஞ்சத்தனம் பண்ணிய பொருள்களை கொண்டே எல்லாம் என்ன செய்வான், நம்மளுக்கு தண்டனை கொடுப்பேன்னு சொல்லி காட்டுறான். அதெல்லாம் கஞ்சத்தனம்ங்கிறத என்ன செய்யணும், தவிர்க்கணும். 3:180 எல்லாம் சொல்லி காட்டுறான். அதே மாதிரி கஞ்சத்தனம் பண்ணுறவங்கள காஃபிர் லிஸ்ட்டில் எல்லாம் சேர்க்குறான். அல்லதுன்னு எபுகலூன்னு, யார் கஞ்சத்தனம் செய்கிறார்களோ, யஅ்முருன நாஸ பில் புகுலி, கஞ்சத்தனத்தை கொண்டு மக்களுக்கும் ஏவுகிறார்களோ, யக்துமூன மா ஆத்தாஹுமுல்லாஹு மின் ஃபத்லிஹி, அல்லாஹ் அவர்களுக்கு வழங்கிய செல்வங்களை மறைக்கிறார்களோ. நிறைய பேர் வச்சுக்கிற சொல்லவே மாட்டாங்க. பெரிய பெரிய காசு பணம்லாம் வச்சுருப்பாங்க, கிழிஞ்ச சட்டையை போட்டுட்டு வர்றது. அவனை கேட்டுருவான்ல, கொஞ்சம் செழிப்பாக இருந்தோம்னா அவங்க ஏதாவது கேட்டுருவாங்க அப்படிங்கிறதுக்காக வேண்டி. அப்படிலாம் அல்லாஹ் வழங்கி அதை மறைக்கக்கூடாது. அல்லாஹ் எவ்வளோ செல்வம் தந்தாலும் அதை வெளிப்படையாக நம்மள்ட்ட என்ன செய்யணும், காட்டிக்கிறணும். முசாஃபிர் வேஷம் போடக்கூடாது. ஏன்னு கேட்டால் அம்மா பி நேமத்தி ரப்பிக்கு ஃபஹத்தீஸ், அல்லாஹ் உனக்கு வழங்கிய நேமத்துகளை எடுத்து பேசிக்கொண்டே இரு, சொல்லிக்கொண்டே இருக்கணும். மக்கள்கிட்ட என்ன செய்யணும், அல்லாஹ் எனக்கு தந்திருக்கிறான், எனக்கு கார் தந்திருக்கிறான், பங்களா தந்திருக்கான்னா அதை காட்டுங்க. அல்லாஹ் தந்த இதுகளை மறைக்கக்கூடாது. மறைக்கிறவங்க யாராக இருப்பாங்கன்னு கேட்டால் கேட்டுருவாங்கிறவங்க தான் மறைப்பாங்க. எதனால் மறைக்கிறாங்க, இதெல்லாம் இருக்கிற காட்டிட்டோம்னா நம்மள்ட்ட கேட்பாங்க, 4 பேர் நம்மளை கேட்கக்கூடாதுன்னு நம்ம அவனோட முசாஃபிர் ஆகிக்கிறணும்னு நினைக்கிறாங்க. அவனை விட நம்ம முசாஃபிர் இருந்தால் கேட்பாங்களா? அப்போ அல்லாஹ் என்ன செய்கிறான்னு கேட்டால், அல்லதீன யப்ஹலூன, யார் கஞ்சத்தனம் செய்கிறார்களோ, யஅ்முருன நாஸ பில் புகுலி, மக்களுக்கும் கஞ்சத்தனத்தை பற்றி ஏவுகிறார்களோ, யக்துமூன மா ஆத்தாஹுமுல்லாஹு மின் ஃபத்லிஹி, அல்லாஹ் வழங்கிய அருளை, அந்த அருட்கொடைகளை மறைக்கிறார்களோ. கல்வியை மறைக்கிறதுங்க சொல்லலை, அல்லாஹ் வழங்கிய அருள்களை, காசு பணத்தை மறைத்து கொள்கிறார்களோ, மக்களுக்கு காட்டாமல் மறைத்து வைத்துக் கொள்கிறார்களோ, ஆத்தத நாளில் காஃபிரின் அதாப முஹீனா, இத்தகைய காஃபிர்களுக்கு இழிவு தரும் வேதனை ஆக்கி வைத்திருக்கிறோங்கிற காஃபிர் லிஸ்ட்டு சேர்க்குறான். கஞ்சத்தனம் பண்ணி அடுத்தவனை கஞ்சத்தனம் பண்ண சொல்லி அல்லாஹ் தந்திருக்கிற அருளை மறைத்து அப்படி வாழ்ந்தார்கள் என்று சொன்னால் அவங்களுக்கு கடுமையான தண்டனை இருப்பது மாத்திரம் இல்லாமல் காஃபிர் லிஸ்ட்டில் அல்லாஹ் சேர்க்குறான். அதே மாதிரி சில ஆளுக்கு என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால், ஒரு கஷ்டத்தில் இருப்பாங்க. கஷ்டத்தில் இருக்கும்போது என்ன செய்வாங்கன்னா, அல்லாஹ் மட்டும் நமக்கு வசதி தந்துட்டான்னு வைங்க, எப்படியாவது இந்த ஒரு ஏழைக்கு உதவி அப்படின்னு நினைப்பாங்க. கஷ்டத்தில் இருக்கும்போது ஒரு பிரார்த்தனை செய்வாங்க, ஒரு துவாவெலாம் செய்வாங்க. யா அல்லாஹ், எனக்கு நீ கொடுத்தாயானால் நான் ஒரு பள்ளிக்கூடம் கட்டுவேன், நீ எனக்கு கொடுத்தாயானால் நான் ஒரு பள்ளிவாசலை கட்டுவேன், நீ எனக்கு கொடுத்தாயானால் ஒரு ஏழைக்கு நான் தொழில் வச்சு கொடுப்பேன், நீ எனக்கு அள்ளி கொடுத்தால் 10 பேருடைய கடனை நீக்குவேன் என்றெல்லாம் நிறைய துவா செய்வார்கள். அல்லாஹ் கொடுத்துட்டான்னு வைங்க, அப்படி ஒன்று துவா செஞ்சு ஆபத்துக்கு வராது. அல்லாஹ் கொடுத்த பிறகு என்ன செய்ய மாட்டாங்க, அதை மறந்துடுறான். அதை அப்படி சொல்லி காட்டுறான். இப்போ மின்ஹும் மண் ஆகதல்லா, மக்களில் அல்லாவிடத்தில் உடன்படிக்கை எடுத்தவர்கள் இருக்கிறார்கள். உடன்படிக்கைனா துவா செய்கிறது தான். உடன்படிக்கை எடுத்தவர்கள் இருக்கிறார்கள். எப்படி, லைன் ஆத்தானா மின் ஃபத்லிஹி, அல்லாஹ் அவனுடைய அருளை நமக்கு தந்தானையானால் நசத்த கண்ண நாங்கள் சதக்கா செய்வோம், போல நக்கூன மின சாலிஹீன், நல்லடியார் ஆவோம் என்று சொல்லுகிற அல்லாட்ட உடன்படிக்கை எடுக்கிறாங்க. உடன்படிக்கை எடுக்கிறது கொண்டு அர்த்தம் துவா செய்கிறாங்க. இறைவா, எனக்கு இதை கொடுப்பாயானால் நான் இதுக்கெல்லாம் செய்வேன், எனக்கு மாத்திரம் நீ காசை கொடுத்து பாரு, நான் எப்படி அள்ளி கொடுக்குறேன்னு பாருலாம் துவா செய்வாங்க. அப்போ அல்லாவிடத்தில் கேட்குறதுங்கிற ஒரு ஒப்பந்தம். அது நீங்கள் அல்லாவிடத்தில் செய்கிற துவாங்கிறது என்னது, அல்லாவுக்கும் உங்களுக்கும் செய்து கொள்ளுகிற அக்ரிமெண்ட் அது. அப்போ அல்லாவிடத்தில் ஒரு அக்ரிமெண்ட் பண்ணுறீங்க. என்ன அக்ரிமெண்ட்டு, எங்களுக்கு அல்லாஹ் வழங்கினான் என்று சொன்னால் நாங்களும் வழங்குவோம். ஆனால் ஃபலம்மா ஆத்தாகும் என் ஃபத்லிஹி, அல்லாஹ் அவருக்கு அந்த அருளை கொடுத்த உடனே பஹிலுபிஹி, கஞ்சம் செய்கிறார், கஞ்சத்தனம் பண்ணுறாங்க. நீ தானே கேட்ட, அல்லாஹ் தந்தா வழங்குவேன்னு சொன்னியா இல்லையா, அல்லாஹ் தந்துட்டான்ல, அப்போ சொன்னபடி வழங்கணுமா இல்லையா? அப்போ கஞ்சத்தனம் செய்கிறார்கள். இது நிஃபாக்குங்கிறான் அல்லாஹ், முனாஃபிக்குத்தனம். முனாஃபி 2 வேஷம் போடுறான்ல, 2 வேஷம் தானே இது. அதாவது காசு வரத்துக்கு முந்தைய ஒரு நிலை, வந்தவன ஒரு நிலை. முனாஃபி ஃபாக்கபஹும் நிஃபாக்கன் ஃபி குலூபிஹிம், அவங்க உள்ளத்தில் அல்ல நிஃபாக்கை, முனாஃபிக்குத்தனத்தை ஏற்படுத்தி விட்டான்னு சொல்லி காட்டுறான். அதனால் ஒரு விஷயத்தை நம்ம அல்லாட்ட ஒரு பிரார்த்தனை செஞ்சு இப்படி செய்வோம் அப்படி செய்வோம்னு சொன்னால் நிறைவேற்றிடணும். அல்லாஹ் நமக்கு தந்து விட்டான் என்று சொன்னால் காசு வந்தோன்னு மாறிடக்கூடாது. அல்லாட்ட காசு வந்தால் தான் செய்வதா நேர்ச்சி பண்ணுறீங்க. இறைவா எனக்கு கொடுப்பாயானால்
நானும் செய்கிறேன், ஒரு 10% தெய்வம் ஒருத்தர் முயற்சி துவா செய்கிறான் அல்லாட்ட, யாரெல்லாம் எனக்கு நீ வந்து செல்வத்தை வழங்கினால் 2.5 ஜக்காத் தனியாக இருக்கட்டும், உதாரணத்துக்கு வேண்டி நான் 10% நான் உனக்காக கொடுக்குறேன்னு ஒருத்தன் துவா செய்கிறான், அல்ல நிறைய கொடுத்துட்டான், இப்போ 10% கொடுக்கணுமா இல்லையா? இது அல்லாட்ட செஞ்ச அக்ரிமெண்ட் தானே. அல்லாட்ட உடன்படிக்கை எடுத்த பிறகு மீறலாமா? அல்ல 5% கொடுப்பேன், 2.5க்கு பதிலாக நான் 5 கொடுப்பேன் அப்படின்னு அவன் கூடுதலாம் 2.5 கொடுத்தாகணும். 2.5க்கு மேலே உள்ள விருப்பத்தின் பார்ப்பட்டது. அதை வந்து ஒருத்தன் வந்து அல்லாட்ட ஒரு துவா செய்து ஒரு அக்ரிமெண்ட் போட்டானே, ஆனால் அதை மீறக்கூடாது. அதுலேயும் நம்ம கவனமாக இருக்கணும். இந்த கஷ்டமான நேரத்தில் இந்த மாதிரி பிரார்த்தனை செஞ்சவர்கள்லாம் நல்லா காசு கொடுத்தவன மாறி போயிடுறாங்க, படும் கஞ்சனை மாறிடுறாங்க. இது 9வது சூறாவில் 77வது வசனத்தில் அல்லாஹ் வந்து எச்சரித்து காட்டுகிறான். அதே மாதிரி வந்து ஆன்தும் உலாயி துதவுனலி துன்ஃபிகு ஃபி சபீலில்லா, அல்லாஹ்வுடைய பாதையில் செலவு செய்வதற்காக அவர்களை அழைக்கப்பட்டார்கள் என்று சொன்னால் ஃபமின்கும் மை யப்ஹலு, உங்களில் வந்து கஞ்சத்தனம் பண்ணுறவர்கள் இருக்கிறார்கள். அல்லாஹ்வுடைய பாதையில் கொடுங்கப்பான்னு கேட்டால் அதுக்கு போய் கஞ்சத்தனம் பண்ணுறாங்க. ஒமை யபுகல், யார் கஞ்சத்தனம் செய்கிறானோ ஃபைன்னமா யபுகல் அன் நஃப்ஸிஹி, தனக்குத்தான் கஞ்சத்தனம் பண்ணுறான். அவன் கஞ்சத்தனம் பண்ணுறது யாருக்கு பண்ணுறான்? அவனுக்குத்தான் கஞ்சத்தனம் பண்ணுறான். அவனுக்கு கிடைக்க வேண்டிய மறுமை பயன்களில் கஞ்சத்தனம் ஆகிடுதுன்னு அர்த்தம். நீ கஞ்சத்தனம் பிடிச்சி இறுக்கி பிடிச்சின்னா அங்கேயும் எல்லாம் இறுக்கி பிடிச்சிருவானே, உனக்கு கிடைக்கிறது குறைஞ்சி போயிருமே. நீ உனக்கு தான் நீ கஞ்சத்தனம் பண்ணிக்கிறாய்ன்னு சொல்லிட்டு ஒல்லாஹுல் கனியு வன்துமுல் ஃபுக்கரா, அல்லாதான்ப்பா தேவையற்றவன், நீங்கள்லாம் தேவை உள்ள ஆளுக்க, நீ எவ்வளோதான் கோடீஸ்வரனாக இருந்தால் கூட நீ போய்ட்டு அல்லாஹ் கொடுத்து நிறைவேசணும் அவசியம் கிடையாது. அதனால் வந்து கஞ்சத்தனம் பண்ணுன்னு உனக்கு தான் நீ கஞ்சத்தனம் பண்ணிக்கிற. நீ அல்லாவுடைய காரியம் தரமாட்டேங்கிறான் ஒருத்தன், அல்லாவுக்கு நஷ்டமா? அல்லாவுடைய காரியத்துக்கு பள்ளியாசலுக்கு எதாவது கொடுங்கன்னு கேட்டால் அது கஞ்சத்தனம் பண்ணுறான். இந்த கஞ்சத்தனம் பண்ணால் அல்லாவுக்கு லாஸ் ஆகுதுல? அல்லாவுக்கு எந்த ஒரு லாஸும் கிடையாது. அவன் கனி, அவன் எந்த தேவையும் மற்றவன். நீங்கள் தான் தேவை உள்ளவங்களாக இருக்கிறீங்க. அப்போ நீங்கள் கஞ்சத்தனம் பண்ணீங்கன்னு சொன்னால் உனக்கு உள்ள மறுமை பயனை வந்து அல்லாஹ் கஞ்சத்தனம் ஆக்கி விட்ருவான், உனக்கு தான் கெடுதிங்கிறத 47, 38 வசனத்தில் எல்லாம் செய்யறான், சொல்லி காட்டுகிறான். அதே மாதிரி வந்து அம்மாமன் அத்தா ஒத்தக்கா சத்தக பில் ஹுஸ்னா, இந்த கொடுக்கறதுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு நன்மைகள் அல்லாஹ் இந்த சூறாவில், நீங்கள்லாம் சின்ன சின்ன சூறா ஓதுறீங்களா உள்ள இல்லையா, அந்த சூறாவில் அல்லாஹ் இதை சொல்லி காட்டுறான். யார் வந்து வழங்குகிறானோ, ஒத்தக்கா இறைவனை அஞ்சு நடக்கிறானோ, ஓ சத்தக பில் ஹுஸ்னா அழகான விஷயங்களை மெய்ப்படுத்தி நடந்து கொள்கிறானோ, ஃபொசன யசிருல் யூசுரா அவனுடைய காரியங்களை அவனுக்கு லேசாக்கி வைப்போம். நம்முடைய காரியங்கள் இலகுவாகணுமாக இருந்தால் கொடுக்கணும், கொடுப்பவர்களுக்கு வந்து காரியங்கள் லேசாக்கி வைப்பான். இப்போ அம்மாமன் பகில, எவன் கஞ்சத்தனம் பண்ணுகிறானோ, வஸ்தகனா அவன் ஒரு மமதையோட தேவையிட்டான் அல்லா தேவையில் நடந்து கொள்கிறானோ, ஓ கதப பில் ஹுசுனா அழகான விஷயங்கள் எல்லாம் பொய்ப்படுத்துகிறானோ, ஃபசனு யசிருல் உசுரா அவனுக்கு கஷ்டமாக ஆக்கி காரியங்களை கஷ்டமாக்கிடுவோம். அப்போ நம்ம கொடுப்பதனால என்ன உலகத்தில் நடக்குதுன்னு, உலகத்தில் நமக்கு என்ன நடக்கும்னு கேட்டால் நம்ம காரியங்கள் எளிதாகும். கஞ்சத்தனம் பண்ணுறவனுக்கு அவனுடைய காரியங்கள், ஒரு கல்யாணம் நடத்துகிறான்னா கஷ்டத்தெலாம் அவன் லேசாக முடிஞ்சிடாது. ஒரு வீடு கட்டணம் ஆரம்பித்தான்னா லேசாக இருக்காது. அவன் எடுத்த காரியங்கள் எல்லாமே சிரமத்தில் இருக்கும். யாருக்கு? கஞ்சத்தனம் பண்ணுறவங்களுக்கு. யாரெல்லாம் கொடுக்கக்கூடியவங்களாக இருக்கிறாங்களோ அவங்க ஒரு காரியத்தை எடுத்தாங்கன்னா அல்லாஹ்வுடைய துணை வந்து அதில் சேர்ந்துக்கிறது. இவன் மனுஷனுக்கு உதவி செய்யும்போது நம்ம இவனுக்கு செய்யக்கூடாதா? அல்லாஹ் என்ன செய்வான்? என்னுடைய அடியானுக்கு இவன் உதவி செய்யும்போது நான் அதுக்கு மேலே செய்வேன் அல்லாஹ் கருணை காட்டுவான்ல, அதை செய்வேங்கிறான். ஃபசன் யசிரு லில் யுசுராங்கிறான். அவனுடைய காரியங்களை லேசாக்குவோங்கிறான். யாருக்கு? கொடுக்குறவனுக்கு. யார் வந்து கொடுக்காம கஞ்சத்தனம் பண்ணுறானோ ஃபசன் யசிரு லில் உசுராங்கிறான், கஷ்டமாக்கி வச்சுருவோங்கிறான். அப்போ இந்த தான தர்மங்கள் செய்வதனால் கிடைக்கிற நன்மை, முக்கியமான நன்மை என்னென்னா மறுபடியும் தனியாக கிடைக்கும். உலகத்துலேயும் நம்ம எடுத்த காரியங்களை லேசாகும். கொடுத்துக்கிட்டு இருக்கிறவங்களுக்கு கஷ்டம் இருக்காது. எந்த பணியை கையில் எடுக்கிறாங்களோ அதை லேசால நிறைவேற்றி தந்துடுவான். கஞ்சத்தனம் பண்ணாங்கன்னா அந்த காரியம் என்ன செய்யாது? விளங்காது, கஷ்டப்படுவாங்கன்னு நல்லா சொல்லி காட்டுறான். இது 92வது சூறாவில் உள்ள விஷயம். அதே மாதிரி இந்த கஞ்சத்தனம்ங்கிற ஒரு விஷயம் வந்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து தொழுகைக்கு பின்னாடி ஓத சொல்லி மக்களுக்கு கட்டளையிடுவாங்க. தொழுதோன்னே செய்வாங்க. 5 விஷயங்களை வந்து நீங்கள் வந்து துவா செய்யுங்க. கான அமர் பி ஹாவுல் அயில் ஹம்சி, 5 விஷயங்களை வந்து கட்டளையிடுவார்கள். 5 விஷயம் என்னென்னு கேட்டால் சாதுபன் அபி வக்காஸ் கட்டளையிடுவார். கட்டளை இட்டுட்டு ஹத்தி சொன்ன அனி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னதாக ஒரு செய்தியை அறிவிப்பார். என்ன அறிவிப்பார்னு கேட்டால், அல்லாஹும்ம இன்னி அஊது பிக்க மினல் புஹ்லி வ அஊது பிக்க மினல் ஜுப்னி வ அஊது பிக்க மின் அன் உரத்த இலா அறுதலில் உம்ரி வ அஊது பிக்க மின் ஃபித்னத்தி துன்யா வ அஊது பிக்க மின் அதாபில் கபரி. 5 விஷயங்களை விட்டும் ரசூல்லா பாதுகாப்பு தேடுவாங்க. இந்த துவாவை ரசூல்லா செஞ்சுருக்கிறாங்க, செய்ய சொல்லி இருக்கிறாங்க. 5 விஷயம் என்னென்னு கேட்டால் அதில் ஃபஸ்ட்டு விஷயம் அல்லாஹும்ம இன்னி அஊது பிக்க மினல் புஹ்லி, கஞ்சத்தனத்தை விட்டு யாரெல்லாம் பாதுகாப்பு தேடுறேன். நம்மளுக்கு அந்த வள்ளல் தன்மை நம்மளாம் உண்டாக்கிறேன். கல்பு அல்லாஹ்வுடைய கையில் இருக்குது. நம்மள்ட்ட ஒரு கஞ்சத்தனம் இருந்தால் கூட நம்ம துவாக்கல்ல, இறைவா கஞ்சத்தனத்தினை காப்பாற்றுன்னு துவா செஞ்சுட்டு வந்தால் உங்களுக்கு தானால என்ன செஞ்சிடும்? அந்த கஞ்சத்தனம் மாறிடும். அவன் தானே மாத்திரவன். கஞ்சத்தனத்தையோ வள்ளல் தன்மையோ நமக்கு தருவதாக இருந்தால் அல்லாஹ் தான் தரணும்.
அப்போ நம்மளுக்கு அந்த தன்மை இயல்பாக இருக்குன்னு வைங்க. நம்ம அந்த மாதிரி குடும்பத்தில் வந்திருப்போம். பாப்பா கஞ்சனாக இருப்பார், தாத்தா கஞ்சனாக இருந்தால் நம்மகிட்ட இந்த கஞ்சத்தனம் கண்டிப்பாக பிரதிபலிக்கும். அது மாறணுமா தான் என்ன செய்யணும், அல்லாட்ட அப்ளிகேஷன் போட்டுருணும். அல்லாஹும்ம இன்னி அவுது பிக்க மினல் புகுலி, யா அல்லாஹ் கஞ்சத்தனத்தை விட்டு உன்னிடத்தில் நான் பாதுகாப்பு தேடுகிறேன். அவுது பிக்க மினல் ஜுபுனி, கோழைத்தனமாக இருக்கிறது, கோழையை பயந்து சாகக்கூடியதுக்கு எடுத்தாலும் கோழைத்தனத்தை விட்டும் பாதுகாப்பு தேடுகிறேன். அவுது பிக்க அன் உரத்தையில் அறுதலில் உமரி, தள்ளாத வயசு வரைக்கும் போவதற்கு விட்டும் நான் பாதுகாப்பு தர்றேன். ஒரு நடுத்தரமான வயசில் போயிடணும். தள்ளாத வயசுனா நீ நிற்க முடியாமல், நடக்க முடியாமல், படுக்க முடியாமல், தன்னுடைய மலைஜலத்தை தானே சுத்தம் பண்ண முடியாமல் போகிறதுங்கிறது ஒரு வேதனை. அது நல்ல மூத்து கிடையாது, கஷ்டம். அது அதாவது நல்ல மூத்து கட்டமும் இல்லை, அடுத்தவங்களுக்கு கஷ்டம். நம்மளுக்கு அந்த மன ரீதியாக பெரிய பாதிப்பாக இருக்கும். நம்மளை அந்த மரியாதைலாம் இருக்காது. அந்த நிலைக்கு வந்துட்டோம்னு சொன்னால் நம்ம பிள்ளைகள் நம்ம கவனிக்க மாட்டாங்க, நம்ம பொண்டாட்டி நம்மளை கவனிக்க மாட்டாங்க, நம்ம பெற்றோர்களோடு கவனிக்க மாட்டாங்க. அந்த மாதிரி நிலையில் அது ஆயிரும். அப்படி படுத்தவர்களுக்கு தான் தெரியும் யார் வந்து படுத்த படுக்கையில் ஆகி படுக்கையில் மலைஜலம் கழிச்சு, இவர் தான் பிள்ளைகளுடைய மலைஜலத்தை தான் கழிவு சுத்தம் பண்ணியிருப்பார், சுத்தம் பண்ணி வளர்த்துருப்பார். ஆனால் பிள்ளைகள் அப்படி நினைக்க மாட்டாங்க. தகப்பனார் அந்த நிலைக்கு வந்துட்டாருன்ற எப்போ திண்ணையில் வர போட்டுருவாங்க. வீட்டுக்குள்ளே வச்சுருந்தாலும் எங்கே வந்துடுவார் தகப்பனார், வாசலுக்கு வந்துடுவார், திண்ணையில் போட்டுருவாங்க அவர் தனியாக. அது மாதிரியாக வச்சு அந்த நிலை வரக்கூடாது. அதை விட நம்ம இயல்பாக நடமாடிட்டு இருக்கும்போது போயிடணும். அதனால் எல்லோரும் ஆசைப்படணும். அதிக வாழ்நாளை கொடுன்னு கேட்டு நினைச்சக்கூடாது. ஒருத்தனை படுக்கையில் போட்டு ஆரோக்கியமான வாழ்க்கையை கொடு, ஆரோக்கியமான வாழ்க்கையை தான் கேட்கணுமே தவிர அதிக வாழ்நாள் கொடுத்து அவன் செயல்பட முடியாமல் கிடந்து அவனுக்கு மன உளைச்சல் நினச்சி நொந்து போவான். இப்படி கிடக்கிறோமே, நம்ம மலைஜலத்தை நம்மளே கிடக்கிறோமே, சுத்தம் இல்லாமல் கிடக்கிறோமே, யாரும் கவனிக்க மாட்டேங்கிறாங்களே, சாப்பாடு நேரத்துக்கு சாப்பாடு தரமாட்டேங்கிறாங்களே, ஒன்றுக்கு அவங்கள எதிர்பார்த்துட்டு இருக்க வேண்டியிருக்கு, அது மூஞ்சி சுழிச்சிட்டு வர தர்றாங்களே, எத்தனை குடும்பங்களில் பார்க்குறீங்க. அது நடக்கும், யாராக இருந்தாலும் செய்ய நடக்கும். அந்த மாதிரி ஆக்கிடக்கூடாது. நம்ம பாதுகாப்பு தேரணும். இதை விட்டு அவுது பிக்கமின் உரத்தையில் ஆறுதலில் உமரி, தள்ளாத வயசை கொண்ட அர்த்தம் என்னன்னு கேட்டால், அந்த இத்தனை வயசுன்னு கணக்கு இல்லை, அந்த செயல்பாடு இல்லாமல் போயிடுறாங்களா தான் தள்ளாத வயசு. அப்போ தள்ளாத வயசுக்கு என்னை கொண்டு செல்லாமல் உன்னை பாதுகாப்பு தேடுறேன், அதுக்கு முந்தைய என்னை கொண்டு போயிரு அப்படின்னு கேட்கணும். அவுது பிக்கமின் ஃபித்னை துன்யா, இந்த துன்யாவுடைய சோதனைகள், துன்யாவில் எவ்வளோ சோதனைகள் இருக்குல்ல, அந்த சோதனைகளை விட்டு பாதுகாப்பு தேடுகிறேன். அவுது பிக்கமின் அதாபில் கபருடைய அதாபை விட்டு பாதுகாப்பு தேடுகிறேன் என்ற அந்த 5 விஷயங்களை ரசூலுல்லாஹ் பாதுகாப்பு தேடி இருக்கிறாங்க. நீங்களும் பாதுகாப்பு தேடுங்கள்னு சஅத் இப்னு அபீ வக்காஸ் அவங்களுடைய குடும்பத்தார் கட்டளையிட்டாராம். ஆனால் ரசூலுல்லாஹ் சொன்னதை வச்சு தான் சொல்கிறார் அவர். அதனால் அந்த 5 முக்கியமாக ரசூலுல்லாஹ் என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால், கஞ்சத்தனத்தை விட்டு பாதுகாப்பு தர, ஒன்று பாதுகாப்பு தர அந்த பெரிய விஷயமா இருந்தால் பாதுகாப்பு தருவாங்க. எவ்வளோ தன்மைகள் இருக்குது, பொய்யை விட்டு பாதுகாப்பு தர்றேன், கோல்சோரை விட்டு பாதுகாப்பு தர்றேன், இவ்வளோ தப்புகள் மனுஷன் செய்கிறதுல இருக்குது. இந்த பாதுகாப்பு தருவதுக்கு அவங்க செலக்ட் பண்ண விஷயம் என்னென்னு கேட்டால் முக்கியமான விஷயம்னு அர்த்தம். இப்போ கஞ்சத்தனங்கிற ஒரு டேஞ்சரான விஷயம், அது நம்மள்கிட்ட இருக்கக்கூடாது, நம்மளை பெரிய அளவில் பாதிக்குங்கிற காரணத்தினால தான் அதை விட்டு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பாதுகாப்பு தேடி இருக்கிறாங்க. அதே மாதிரி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்கிறாங்கன்னா, அஸ்மா அவங்கள்ட்ட சொல்கிறாங்க. அஸ்மாங்கிறது யாருன்னு கேட்டால் ரசூலுல்லாஹ்வுடைய மனைவியுடைய சகோதரி, ஆயிஷா நாயுடைய சகோதரி. அவங்கள்ட்ட சொல்கிறாங்க, லா தூக்கி போய் யூக்கா அழைக்க, நீ வந்து முடிச்சு போட்டு வைத்து கொள்ளாத, அதாவது செலவழிக்காமல் இருக்கிறது, அதுக்கு பேர் முடிச்சு அவுக்காமல் இறுக்கி போட்டு வச்சு சுருக்க போய் இறுக்கி வைத்து விடாத, உன் மீது அல்லாஹ் அதே மாதிரி இருக்கிடுவான். அது ஒரு இந்த கஞ்சத்தனம் பண்ணுடைய ரிசல்ட். அடுத்து இந்த மாதிரி இறுக்கி இருந்தீங்கன்னு வைங்களேன், அல்லாஹ் இறுக்கமாக தான் உங்களுக்கு தருவான். நீங்கள் லூஸாக விட்டு இருந்தால் அல்லாஹ் நினைச்சு உங்களுக்கு ஃப்ரீயாக உங்களுக்கும் தருவான். நீ வந்து லா தூக்கி இறுக முடித்து கொள்ளாத, உனக்கு இறுக முடித்து கொள்ளப்படும், உனக்கு அல்லாஹ் தருவது என்ன செய்யப்படும், அதை வந்து டைட் பண்ணி விட்ருவான் அல்லாஹ். அப்போ நீங்கள் டைட் பண்ணிங்கன்னா அல்லாவும் டைட் ஆக்கிடுவான்ட்டு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க. அப்போ அது மாதிரி லா துஹ்சி இப்போ யுஹ்சில்லாஹு அலைக்கி, நீ வந்து ஒன்று கணக்கு பார்த்து செலவழிக்காத, ஒன்று கணக்கு பார்க்கலாம் கூடாது. கணக்கு பார்த்து செலவழித்தா கணக்கு பார்த்து அல்லாஹ் தருவான். நீ கணக்கு பார்க்காம அப்படி சொல்கிறாங்க, நீ கணக்கு பார்த்து செலவழித்தால் இப்போ யுஹ்சில்லாஹு அலைக்கி, உனக்கு அல்லாஹ் கணக்கு பார்த்து தந்துடுவான். உனக்கு எவ்வளோ தேவை, சாப்பாட்டுக்கு 80 ரூபா, அதுக்கு ஒரு மனுஷன் வாழ்வதற்கு 10,000 ரூபாயா வேணும், அல்லாஹ் என்ன செய்வான், இவனுக்கு நம்மளும் கணக்கு பார்த்து கொடுப்போம் அப்படின்னு அவன் கணக்கு பார்த்து தந்தால் உங்களுக்கு என்ன தரணும். ஒரு மனுஷனுக்கு 2000 ரூபா இருந்தால் போதும், சோறு நீக்கி தானே உனக்கு வேணும், நானும் கணக்கு பார்த்து உனக்கு தர்றேன். அப்போ கணக்கு பார்க்காம அல்லாஹ் தர்றான், நம்மள்ட்ட அந்த தன்மை இருக்கணும்ல. அல்லாஹ் இவ்வளோ தந்திருக்குமோ நம்ம போட்டு கணக்கு பார்த்தோம்னா அல்லாஹ் கணக்கு பார்க்க ஆரம்பித்தா என்ன ஆகும், ஒன்றுமே நம்ம தேர மாட்டோம். அந்த மாதிரிலாம் இருக்கிறனால ரசூலுல்லாஹ் வந்து கொடுத்தால் உங்களுக்கு அந்த மாதிரி ஒரு தாராளம் கிடைக்குங்கிறாங்க. இது எங்கே இருக்குன்னா, இது புகாரில் 1434 இருக்கிறது, 1433 ஹதீஸ்லையும் இருக்கிறது. அப்போ இந்த கொடுக்கறதுக்காக வேண்டி இவ்வளோ நன்மைகள் நமக்கு இருக்குது, வாரி வாரி வழங்குற நன்மை இருக்கிறது, கஞ்சத்தனுக்கு தண்டனை இருக்குது. வழங்குறதுக்கு நன்மை, ரொம்ப போட்டு இறுக்கி பிடிச்சிங்கன்னா அது தண்டனைக்குள்ளதாக இருக்குது. மனசை விசாலமாக்கி கொள்ளணும் இந்த காசு விஷயத்தில். அதே மாதிரி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, ஒவ்வொரு நாளும் சுபுக நேரம் ஆன உடனே, காலை நேரத்தை அடைஞ்ச உடனே 2 மலக்கு அல்லாஹ் இறக்குறான்.
2 மலக்குகள் டியூட்டி என்னன்னு கேட்டால் டெய்லி காலையில் இறங்குவாங்க. இறங்கி என்ன செய்வாங்கன்னா துனியாவில் நின்று ஒரு துவா செய்வாங்க. துவா செஞ்சுட்டு மேலே போயிடுவாங்க, அவ்வளோதான். அடுத்த நாளுக்கு அல்ல வருவாங்க. டெய்லி காலையில் 2 மலக்குகளை அனுப்பி மக்களுக்காக வேண்டி துவா செய்வது அவங்களுடைய டியூட்டி. அது என்ன துவா செய்வாங்களாம்? இப்போ யக்கூலு அஹதுஹுமா, ஒருத்தர் துவா செய்வாராம், அல்லாஹும் ஆத்தி முன்ஃபிகன் ஹலஃபன், எல்லாம் செலவு செய்கிறவனுக்கு அதுக்கு பிரதிபலனை கொடுத்து உலகத்தில் நீ கொடுத்துரு, பிரதிபலனாக என்ன செஞ்சிரு உலகத்திலேயே கொடுத்துரு என்று ஒருத்தர் கேட்பார். நீங்கள் செலவு செஞ்சான்னா அவனுக்கு நல்லபடியாக கொடு அப்படின்னு ஒரு மலக்கு துவா செய்வாராம். இன்னொரு மலக்கு என்ன செய்வார்னா, அல்லாஹும் ஆத்தி மும்சிகன் தலஃபன், செலவு செய்யாமல் இறுக்கி பிடிப்பவனுக்கு அவனுக்கு குறைத்து கொடு, அவனுக்கு கொடுப்பதில் குறைவு ஏற்படுத்துன்னு அவர் கேட்பாராம். அப்போ மலக்கு 2 மலக்கு அனுப்பி ஆளுக்கு ஒரு துவா செய்ய சொல்கிறான். அல்லா டெய்லி அல்லாவுடைய ஒரு துவா மலக்கு செய்கிறாங்க. யாருக்கு? கொடுப்பவனுக்கு அள்ளி கொடு, கொடுக்காமல் இருப்பவனுக்கு குறைச்சி கொடுன்னு கேட்பாங்களாம். அப்போ அந்த மலக்குகள் அனுப்புகிறான். அல்லாவை அனுப்புகிறான் என்ன அர்த்தம்னா அல்ல ஏற்றுக்கிறான் அர்த்தம். இந்த மலக்கு கேட்குறாருன்னு சொன்னால் போய் கேளுனவன் தானே சொல்கிறான். அப்போ இப்படி தான் அல்ல டிசைட் பண்ணுவான்னு அர்த்தம். இவர் கேட்பார்ன்ற அர்த்தத்தை விட என்ன பண்ணுனேன், அல்லாவுடைய முடிவு அதுதான். கொடுப்பவனுக்கு தருவேன், கொடுக்காதவனுக்கு தரமாட்டேன் அப்படிங்கிறது தான் அந்த மலக்கு துவா செய்வார்கள்னு ஆக்கியெல்லாம் என்ன செய்யறான், அதை சொல்லி காட்டுறான். அப்போ நம்ம எவ்வளோதான் கொடுக்குற தன்மையை வளர்த்து கொண்டோம் என்று சொன்னால் அல்ல நிறைய தருவான். அந்த ஆசை ரிஸ்க்கு கொடுந்தானே கேட்குறீங்க, ரிஸ்க்கு கொடுக்குறக்கு வழி எல்லாம் சொல்லி தந்திருக்காங்க. நீ கொடு, உனக்கு தருவான். அல்ல ரிஸ்க்கு வேணும்னா நீ கொடுத்தியா ரிஸ்க்க, அடுத்தவனுக்கு ஏழைகளுக்கு நீ கொடுத்தியா, தாராளமாக அள்ளி கொடுத்தியா அப்படின்னு நல்லா கேட்பான். இது புகாரில் 1442வது ஹதீஸில் இருக்கிறது. அது மாதிரி அல்ல அந்த செலவழிக்கிறதுனால கிடைக்கக்கூடியது துன்யாவில் இதெல்லாம் கிடைக்குதா, ஆகிரத்தில் கிடைக்க நன்மை எடுத்துக்கிட்டீங்கன்னு சொன்னால் ஒரு 1க்கு 10 ஒரு அலிஃப் லாம் மீம் ஓதுறோன்னு வைங்க, ஒரு ஹர்ஃபுக்கு 10 நன்மை, 30 நன்மை கிடைச்சிடும். அதே மாதிரி தொழுகை நடத்துகிறோம், 5 வக்து தொழுகை இருக்குது, 50 கடமையாக்கணும் அல்ல. அப்புறமேல குறைச்சி 5ல் வந்துட்டான். அப்போ 5ல் வரும்போது எல்லாம் என்ன சொன்னான்னு கேட்டால் 5 உங்களுக்கு 5ஆக இருந்தாலும் இது 50, 5 கடமையாக்கி எல்லாம் அனுப்பும்போது என்ன சொல்லுவான் அந்த மேராஜில், இது 5ஆக இருந்தாலும் இது 50. ஏனென்றால் ஒவ்வொரு அமலும் 10 மடங்கு ஆக்கும்ன்றான்ல. 5 10 50, 5 வேளை தொழுதுன்னா 50 வக்து நடத்தம் போ, எல்லாம் 1க்கு 10 நான் தர்றேன்னு சொல்லி 50 வக்து தொழுகை நம்ம தொழுதுகிட்டு இருக்கோம். நம்ம தொழுகிற 5 வக்து தான். அல்லாவுடைய கணக்கில் நம்ம தொழுகிற 50 வக்து. 50 வக்து தொழுகையுடைய நன்மை நமக்கு கிடைக்கிறது. ஆனால் அந்த கொடுக்குறீங்கல்ல அதுக்கு 700 மடங்கு. இந்த கொடுக்கறதுக்கு அல்லாஹ் தரக்கூடியது எப்படின்னு கேட்டால் 2வது சூறாவில் 261வது வசனத்தில் அல்லாஹ் சொல்கிறான், மஸலுல்லதீன யுன்ஃபிகூன அம்வாலஹும் ஃபீ ஸபீலில்லாஹ், அல்லாஹ்வுடைய பாதையில் தங்களுடைய செல்வங்களை செலவு செய்கிறார்களே அவங்களுக்கு உதாரணம் என்னவென்று ஒரு உதாரணம் அல்லாஹ் சொல்லி காட்டுறான். கமஸலி ஹப்பத்தின், ஒரு தானியம், அம்பத்தத்து சபா சனாபில, அது 7 கதிர்களை முளைக்க ஒரு நெல்லை போடுறீங்க, நெல்லையோ கோதுமையோ ஏதோ ஒரு தானியத்தை போடுறீங்க, அதுலேருந்து 7 கதிர்கள் வருது. ஒரு நெல்லுலேருந்து ஒரு செடி மாதிரி வளரும்ல, அதில் 7 கதிர் இருக்குது. ஃபீக்குள்ளி சும்புலத்தின் மேத்து ஹப்பா, ஒவ்வொரு கதிர்லையும் 100 நெல்மணி இருக்கிறது, 100 தானியம் இருக்குது. ஒன்று போடுறீங்க, அது கதிர் 7 கதிர், ஒவ்வொரு கதிருக்குள்ளே எத்தனை இருக்கு, 100 தானியம் இருக்கும். இப்படிங்கிற இதான் இதுக்கு உதாரணம்னு சொல்லிட்டு ஒல்லாஹு யுலாயிஃபு லிமன் யஷா, அல்லாஹ் நாடியவர்களுக்கு இதை விட ஜாஸ்தியாக கொடுப்பாங்கிறான். இந்த நெல்லை உதாரணம் காட்டிட்டு ஒரு நெல்லை தான் நீ போட்ட 700 கிடைக்குதா இல்லையா, இதுதான் செலவழிக்கிறதுக்கு உதாரணம். நீங்கள் செலவழிக்கிறதுக்கு உதாரணம் என்னென்னு கேட்டால் எந்த அமலுமே 1க்கு 10 தான், 1க்கு 10 நல்லா கொடுக்குறான். ஆனால் அந்த செலவழித்தலுக்கு மட்டும் 100 ரூபா கொடுத்தீங்கன்னா 700 7000மா, 7000 ரூபா 100 ரூபா தர்மம் செய்தால் என்னென்னா 7000 தர்மம் செஞ்சதால் எல்லாம் கணக்கு எடுக்கிறான். அப்போ 1 ரூபா கொடுத்தாலும் என்னவாச்சு, 700 ரூபாயா, ஒரு ரூபா கொடுத்தீங்கன்னா 700 ரூபா கொடுக்குறேன்னு அர்த்தம். அப்போ அல்லாஹ் ஒவ்வொரு தர்மத்துக்கும் 700 மடங்குங்கிறது குறைஞ்சபட்சம் தான். இது நாடியவர்களுக்கு அதுக்கு மேலே கொடுப்பேங்கிறான். இந்த நெல்மணி உதாரணத்தை சொல்லிவிட்டு ஒல்லாஹு யுலாயிஃபு லிமன் யஷா, நாடியவர்களுக்கு அதை விட ஜாஸ்தியாக கொடுப்பான் அப்படின்னு அல்லாஹ் என்ன செய்யறான் சொல்லி காட்டுகிறான். அதே மாதிரி அல்லாஹ்வுடைய மஸலுல்லதீன யுன்ஃபிகூன அம்வாலஹும் இப்திகா மர்லாத்தில்லா, அல்லாஹ்வுடைய திருப்தியை நாடி தஸ்பீத்தன் மின் அன்ஃபுஸிஹிம், மன உறுதியோடு யார் தங்களுடைய செல்வங்களை செலவு செய்கிறார்களோ அவங்களுக்கு இன்னொரு உதாரணம் அல்லாஹ் சொல்கிறான். இது ஒரு உதாரணம். இன்னொரு உதாரணம் சொல்கிறான். கமஸலி ஜன்னத்தின் பி ரபுவத்தின், மேலான மேட்டு பாங்கான இடத்துல இருக்கக்கூடிய ஒரு தோட்டம் இருக்கிறது. அசாபஹா வாபிலுன், அந்த தோட்டத்துக்கு மழை பெய்து கொண்டிருக்கு, தண்ணீர் பஞ்சம் இல்லாமல் அப்பப்போ உரிய நேரத்தில் மழை பெய்து விடுகிறது. ஆத்தத்து குலஹால் ஃபைனி, அது 2 மடங்கு உங்களுக்கு விளைச்சலை தருகிறது. அந்த தோட்டத்தில் என்ன செய்கிறது, உயரமான இடத்துல உள்ள தான் செடி கொடிகள்லாம் பசுமையாக இருக்கும். நீங்கள் ஊட்டி கொடைக்கானல் இருக்குல்ல, பள்ளமான பகுதிகளை விட தோட்டங்கள் எங்கே இருக்கும், உயர்வான இடத்துல இருந்துச்சுன்னு சொன்னால் அதில் உற்பத்தி அந்த குளுமையாக இருக்கும். உயர போக கூலாக இருக்கும்ல, கீழே இருக்கும்போது உள்ள வெப்பம் இருக்காது, மேலே இருக்கும்போது இருக்காது.
அப்போ ஊட்டி கொடைக்கானல் மாதிரி அந்த காஷ்மீர்லாம் உயரத்தில் இருக்கிறனால என்னவா இருக்குது, கூலாக இருக்குதுல்ல. அது ஏன் கூலாக இருக்குது, சயின்டிஃபிக்காக அது வேறு விஷயம். அந்த கூலாக இருக்கிறதுனால என்ன செய்யணும்னா உற்பத்தி ஜாஸ்தியாக இருக்கும். அப்போ என்ன செய்யுதுன்னு கேட்டால் சின்ன ஒரு மழை பெஞ்சாலே என்ன செய்யும், 2 மடங்கு விளைச்சல் வந்துடும். இப்போ இல்லம் யுசிபா ஆஃபிலும், பெரிய மழை பெய்யாட்டாலும் இப்போ தள்ளும், தூறல் போதும். மேட்டுப்பாங்கான இடத்துல உள்ள தோட்டங்களுக்கு பெரிய மழை தான் பெய்யற அவசியம் கிடையாது. பெரிய மழை இல்லாட்டாலும் ஒரு தூறல் போதும். ஒரு தூறல் போட்டால் கூட விளைஞ்சு 2 மடங்கு தரும்ல. அந்த மாதிரியாக்க நீங்கள் தர்மம் செஞ்சீங்கன்னு சொன்னால் அவ்வளோ கேரண்டியான ஒரு ரிசல்ட் உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு ஒரு உதாரணத்தின் மூலமாக எல்லாம் வந்து சொல்லி காட்டுகிறான். அதே மாதிரி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, புகாரில் 1409 ஹதீஸ். அதாவது 2 விஷயத்தில் தான் பொறாமைப்படலாம். பொறாமை வந்து மார்க்கத்தில் தடுக்கப்பட்டிருக்குது. 2 விஷயத்தில் 2 நபர்கள்ட்ட வந்து பொறாமப்படலாம். அது யாருன்னு கேட்டால், ரஜுலின் ஆத்தாஹுல்லாஹு மாலன், அல்லாஹ் ஒருவனுக்கு செல்வத்தை கொடுத்துருக்குறான். இப்போ சல்லத்தஹு அலா ஹல்கத்திஹி ஃபில் ஹக்கி, அவன் நல்ல வழியில் செலவு செய்து கொண்டே இருக்கிறான். அதை பார்த்து நம்மளும் பொறாமப்படலாம். இவன் நல்லா இவனுக்கு நிறைய கொடுத்தாலாம் செலவழிக்கிறானே, எனக்கு இது மாதிரி தந்தால் நல்லா இருக்கணுமே அப்படின்னு பொறாமப்படலாம். அவன் ஒருத்தன் பார்க்குறோம், செல்வந்தனாக இருக்கிறான், செல்வந்தனாக வந்து கஞ்சனாக இல்லை, நல்ல அலியலி கொடுக்குறான், நல்ல காரியங்கள் இருந்தால் அவனை தான் நினச்சி பார்க்குற அளவுக்கு இருக்குது. அதை பார்த்து நம்ம என்ன செய்கிறோன்னு கேட்டால், இல்லை எனக்கு இந்த மாதிரி கொடு அப்படின்னு சொல்லி நம்ம பொறாமப்படலாம். ஒரு ஆளை கம்பேர் பண்ணி என்ன செய்யலாம், பொறாமப்படலாங்கிறாங்க. பொறாமன்னா அவன் அழிகிறதுக்கு நினைக்கிற பொறாமை இல்லை, அது மாதிரி நமக்கு வேணுங்கிற பொறாமை. ஒரு ரஜுலின் ஆத்தாஹுல்லாஹு ஹிக்மா, இன்னொன்று வந்து அல்லாஹ் ஒருத்தனுக்கு ஞானத்தை கொடுத்துருக்கான். அவன் ஃபயக்லி பிஹாவை அல்லிமுகா, அவன் அதை கொண்டு மக்களுக்கு கற்றுக் கொடுத்துருக்கிறான், மக்களுக்கு நல்வழி காட்டி கொண்டிருக்கிறான். அந்த மாதிரி ஒரு கல்வியை ஒருத்தனுக்கு அல்லாஹ் கொடுத்தது நீங்கள் பார்த்தீங்கன்னா, இறைவா அந்த மாதிரி எனக்கும் கொடு. நம்ம பொறாமப்பட்டு அல்லாட்ட கேட்கலாம். ஒரு மனுஷனுக்கு கொடுத்த மாதிரியான செல்வத்தை, செல்வந்தான் அவன் செலவழிக்கிற செல்வந்தன், செல்வந்தனை பார்த்துட்டு கேட்டக்கூடாது. அந்த செல்வந்தன் யாராக இருக்கணும், வள்ளலாக இருக்கணும், அது ஹிக்மத்து கொடுத்தப்பட்டவன், மார்க்கத்தை சொல்லி கொண்டவனாக இருக்கணும். அப்படிப்பட்டவர்களாக இருந்தார்கள்னா அதில் பொறாமப்படலாம்னு ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க. பொறாமன்னு ஆசைப்படலாம். அதே மாதிரி வந்து இது 1409 புகாரில் இருக்குது. அதே மாதிரி இன்னொரு விஷயத்தை நம்ம கவனித்துக் கொள்ள வேண்டும். நம்ம வந்து எந்த வினாடி மரணம் வந்துடும், முக்கியமான அடிப்படை. எல்லா அமலுக்கும் உள்ள ஒரு பேசிக்கான விஷயம் இந்த தர்மத்துக்கும் எல்லாம் சொல்லி காட்டுக்கிறான். என்னன்னு கேட்டால், இப்போ நம்ம அடுத்த மாதம் செலவழிப்போம், இப்போ இருக்கும் கையில் இருந்த செலவழிச்சிட வேண்டியானே, அடுத்த வருஷம் பார்த்துக்குருவோம். அடுத்த வருஷம் நீ இருப்பியா, முதல்ல நீ இருப்பியா, உன்ட்ட அந்த காசு இருக்குமா, அது சொல்ல முடியாது. அப்போ அல்லாஹ் என்ன செய்கிறான்னு கேட்டால், வன்ஃபிக்கும் மிம்மா ரஸக்னாக்கும், நாம் உங்களுக்கு வழங்கியதை செலவு செய்யுங்கள், மின் கப்லி அன் யஅத்தி அஹதக்கும் மௌத், மரணம் உங்களுக்கு வருவதற்கு முந்தி செலவழிச்சிருக்கு. மரணம் எப்போ வேண்டாலும் வரும். மரணம் வர்றதுக்கு முன்னாடி எப்போ நினச்சி பார்க்க என்ன செய்யணும், கொடுக்கணும்னு நினச்சிட்டோமா கொடுத்துட வேண்டியதான். அது நாளைக்கு ஏன் கொடுக்கணும், இன்னைக்கு கொடுத்துட வேண்டியானே, கொடுக்கணும்னு நினச்சிட்டிங்கல்ல, நாளைக்கு நீ இல்லாட்டி என்ன ஆகும், நீ போயிட்டீங்கன்னா எப்படி செலவழிப்ப, அதை கேட்கணும். அல்ல மின் கப்லி அன் யஅத்தி அஹதக்கும் மௌத், உங்களில் ஒருவருக்கு மரணம் வருவதற்கு முன்னாடி செலவழித்து விடுங்கள். அந்த நேரத்தில் அவன் செய்வான், சக்கராத்து காலில் அவன் சொல்லுவான், அது நமக்கு தெரியாது, அது மலக்குகளுக்கு தான் தெரியும், அவனுக்கு தான் தெரியும். இந்த சக்கராத்தில் நடக்கக்கூடியது அல்ல நமக்கு சொல்லி காட்டுறான். இப்போ எக்கூல் அப்போ சொல்லுவானா, அல்ல மனுஷன் சொல்லுவானா, ரப்பி லவ்லா அஹர்தனையில் அஜலின் கரீப், இன்னும் கொஞ்சம் டைம் கொடுத்துருந்தால் இப்போ அசத்தக்க வக்குமின சாலிஹீன், நான் நிறைய சதக்கா செய்வேனே, நல்லவன் ஆயிடுவேன்னு சொல்லுவான் அவன். ஆனால் அவர் சொன்னா அல்லாட்ட வந்து என்ன செய்யாது, பயன் தர உலகி வஹீருல்லாஹு நஃப்ஸன் இதா ஜா அஜலுஹா, டைம் வந்துருச்சுன்னா எவனுக்கும் அவகாசம் தரப்படாதுன்னு நல்லா சொல்லி முடிக்கிறான். 63வது சூறாவில் 10-11 வசனத்தில். அப்போ நம்ம என்ன நினைக்கணும்னு கேட்டால், தான தர்மம் செய்கிறத பொறுத்த வரைக்கும் லேட் பண்ணவே கூடாது. செய்தாங்க எடுத்துருவான். முதல்ல மௌத்து ஒன்று இருக்குது. ரெண்டாவது வந்து செய்தாங்க நாளைக்கு இன்னைக்கு கொடுக்கணும்னு நினச்சா நாளைக்கு கொடுக்க மாட்டேங்கிறான். நம்ம நிறைய பேரை பார்க்குறோம், முதல்ல ஒரு ஆர்வத்தில் கூட்டு சபையில் வச்சுக்கிட்டு நமக்கு 1000 ரூபா எழுதிக்கிறங்கன்றாங்க. அப்புறம் வீட்டுக்கு போன பிறகு எம்மை 1000 ரூபா சொன்னோம் அப்படின்னு நிறைய பேர் இருக்கிறாங்க. அதுக்குள்ளே செய்தா மாற்றிடலாம். அந்த பயான மார்க்கத்தை கேட்கும்போது கொடுக்கணும்னு என்ன வருது, கொஞ்சம் விலைக்கு போனோன்னு என்ன செஞ்சது, டக்குன்னு மனசு மாறிடுது, கொடுத்துட வேண்டியதான். உடனே என்ன செய்யணும், செய்தானை நம்ம ஜெயிச்சிடணும். செய்தான் நம்மளை ஜெயிக்க விடக்கூடாது. அது எந்த ஒரு விஷயத்துக்கு நம்ம கொடுக்க நினச்சிட்டோமோ லேட் பண்ணக்கூடாது. ஒன்று வந்து நம்மளை செய்தாங்க எடுத்துருவாங்க, இதில் சொல்லப்படலை, பொதுவாக இருக்குது. இதில் சொல்லப்போகிற மூத்து வந்துருங்கிறது தான். நீ கொடுக்க நினச்சிட்டீங்கள, நாளைக்கு மூத்தா போய்ட்டு என்ன செய்வேன், நான் கொடுக்க முந்தி மூத்தா போய்ட்டுனா அந்த தர்மம் கிடைக்காத. அப்போ அந்த நேரத்தில் நீ சொன்னா ஏன்னால் அது பயனற்றதுங்கிறான் அல்ல. அப்போ ஒவ்வொரு மனுஷனுக்கு இந்த சக்கராத்து காலில் இதை அடை வாங்கலாம். ஒவ்வொரு மனுஷன் உயிரை மலக்கள் கைப்பற்றும் போது அதில் இன்னும் கொஞ்சம் டைம் கொடுத்தா நான் நிறைய செஞ்சுருப்பேனே, அப்போ சொல்லினா என்னத்துக்கு பாவுறது, இனிமேல் உனக்கு டைம் கிடைக்காத அப்படின்னு நல்லா சொல்கிறதுனால அந்த மரணத்தை பயந்து நம்ம என்ன செய்யணும், பயந்து நடந்து கொள்ள வேண்டும். அதே மாதிரி புகாரில் 1419 ஹதீஸில் இருக்கிறது. ஒருத்தர் கேட்குறார், ரசூல்லாட்ட வந்து கேட்குறார், ஐயூ சதகத்தை ஆலமாஜிரா, தர்மங்களில் மகத்தான கூலி எதுக்கு உண்டு, தர்மங்களில் வந்து மகத்தான கூலி எதுக்கு உண்டு அப்படின்னு கேட்கும் பொழுது, அப்போ ரசூல்லா என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால், அந்த சத்தக அந்த சகிகும், நீ வந்து நல்ல ஆரோக்கியமாக இருக்கும்போது நீ செலவழிக்கணும்,
அது மாதிரி தக்ஷல் ஃபக்கரை, நம்ம வறுமையை கொடுத்தா குறைஞ்சி போயிடும், கஷ்டமாயிரும்னு பயம் இருக்கும்ல, அப்படி இருக்கும்போது நீ செலவழிக்கணும். ஒரு தாமல் ஹினா, பணத்தை சம்பாதிக்கணும்னு ஆசை இருக்கும்ல, அப்போ செலவழிக்கணும். ஆனால் தள்ளாத வயசில் எல்லாரும் செலவழிச்சிருவாங்க. தள்ளாத வயசில் வந்த பிறகு செலவழிக்கிறதை விட தள்ளாத வயசில் என்ன ஒன்று கேட்டால் ஒரு கொஞ்சம் இறை பக்தி கொஞ்சம் மனுஷனுக்கு எல்லாருக்கும் வந்துடும். வணக்கத்தில் கொஞ்சம் நல்லா செய்வாங்க, கூட குறை செய்கிறது அந்த மனசில் வந்துடும். எப்போ நீ செய்யணும்னு கேட்டால் காசில் நீ அலைவியில் காசு சேர்க்கணும், காசு சேர்க்கணும், காசு குறைஞ்சக்கூடாது, வறுமை வரக்கூடாது, இப்படி இருக்கக்கூடிய நேரத்தில் அந்த சஹீஹுன் நீ சஹீஹாக ஆரோக்கியமாக இருக்கிற நேரத்தில் செய்யணும். அதுதான் உள்ளதில் சிறந்த தர்மம். வயசான காலத்தில் போய் செய்வோங்கிறது சிறந்தது கிடையாது. உலா துமிகில் லேட் பண்ணாத, ஹத்தா இதா பலகத்தில் ஹுல்கும், தொண்டை குழிக்கு உயிர் வர்ற வரைக்கும் லேட் பண்ணாத, சக்கராத் வரைக்கும் என்ன செய்யாத, தர்மம் செய்கிறத லேட் பண்ணாத. லேட் பண்ணின்னு சொன்னால் நீ என்ன சொல்கிறது, அதான் அதுவே தன்னால் ஆயிருமேங்கிறாங்க. உள்தலி ஃபுலானின் கதா ஃபுலானின் கதாங்கிற, இவருக்கு இவ்வளோ அவருக்கு எவ்வளோங்கிற, நீ என்னடா சொல்கிறது, நீ செத்து தான் அது போயிருமே. இப்போ ஒரு நேரத்தில் வசதி செய்வார். இப்போ இருக்கிறவங்க கொடுக்காம எனக்கு இதை எடுத்துக்கொள்ளுங்கள், நீங்கள் சொல்லாட்டி எடுத்துக்கிறாம போயிட போகிறாங்களா? நீ தான் போறியா, நீ இருக்கும்போது கொடுத்தானே கொடுப்பேன், அப்படி சொல்கிறாங்க ரசூல்லா. நீ தொண்டைக்குழி அடைஞ்சோன்னு என்ன செய்கிற, லி ஃபுலானின் கதா லி ஃபுலானின் கதா, இவருக்கு இவ்வளோ அவருக்கு அவ்வளோங்கிற, அதுக்கு அவருக்கு அதுக்கான லி ஃபுலானின், அது அவருக்குரியது ஆகிவிட்டது, எப்போ ஆயிடுச்சு. எப்போ நீ மண்டையை போட்டியோ அது உனக்குரியதாக இல்லை, அதுக்கு அவங்களே அதை எடுத்துக்கிடுவாங்க. உனக்கு எந்த சம்மந்தமும் அதில் இல்லை. உனக்கு சம்மந்தம் இல்லாத உனக்கு என்ன போட்டு வசதி செஞ்சுக்கிட்டு இருக்கிற, சக்கராத்து காலில்ங்கிறாங்க. அப்போ அதனால் என்ன செய்யணும்னு கேட்டால், அந்த சக்கராத்தில் செய்வதுங்கிறது நிறைய பேருக்கு வரும். சக்கராத்து காலில் என்ன செய்வாங்க, நிறைய பேர் செய்யலாம், தப்பு இல்லை. அதை விட இது நல்லது. நீங்கள் சக்கராத்து காலில் நீங்கள் சொன்னாலும் சொல்லாட்டாலும் அதுக்குரியதை எடுத்துகிட்டு போயிடுவாங்க, அடுத்த ஆளுக்குரியதாக போயிடும். நீங்கள் நல்ல நிலையில் இருக்கும்போது தர்மம் செய்கிறது தான் சிறந்ததுங்கிறாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அதனால் ஆர்வமாக இருக்கும்போது என்ன செய்யணும், கொடுத்து விட வேண்டும். அதே மாதிரி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, இது புகாரில் 5352வது ஹதீஸில் இருக்கிறது. அல்லாஹ் சொல்வதாக ரசூல்லா சொல்கிறாங்க. காலல்லாஹு தஆலா, அல்லாஹ் சொல்வதாக சொன்னால் ஹதீஸை குதுசிம்பாங்கல்ல, அந்த வகை. அல்லாஹ் சொல்கிறான், அன்ஃபிக் இப்ன ஆதம், ஆதமுடைய மகனை நீ கொடுத்து கொண்டே இரு, செலவழித்து கொண்டே இரு. உன்ஃபிக் அலைக்கு, உனக்கு நான் செலவு செய்வேன், அல்லாஹ் கேரண்டி தர்றான். அல்லாஹ் என்ன செய்கிறான்னு கேட்டால், ஆதமுடைய மகனே நீ செலவழிச்சுக்கிட்டு, செலவழிக்கு தான் உனக்கு தர்றது. நம்மளும் பார்க்கணும், நம்ம தேவைக்கு எல்லாம் தர்றான். ஒரு மனுஷன் வாழ்வதற்கு தேவை ஒரு 10,000 ரூபா போதும். ஒரு குடும்பத்துக்கு சோத்துக்கு மட்டும் திங்கிறதா இருந்தால் போதும். அதிகபட்சம் 20,000 ரூபா பெரிய குடும்பமாக இருந்தால் போதும். நமக்கு எவ்வளோ தர்றான்ல, 20,000 ரூபா ஒரு மனுஷனுக்கு போதுங்கிற அளவுக்கு. இதுக்கு 50,000 தர்றான், எதுக்கு 1 லட்சம் தர்றான், எதுக்கு பல லட்சம் பல கோடிகளுக்கு தர்றான்னா, நீ கொடுக்குறியான்னு பார்க்குறதுக்கு தான். உன் தேவைக்கு மட்டும் நல்லா தர்றது இல்லை, ஜாஸ்தியாக தான் தர்றான், நீ கொடுக்குறியான்னு பார்க்குறான். அப்போ அல்லாஹ் என்ன செய்யறான்னா, அன்ஃபிக் இப்ன ஆதம், ஆதமுடைய மகன் நீ செலவழித்து கொண்டே இரு, உன்ஃபிக் அலைக்க, நான் உனக்கு செலவு செய்வேன் என்று அல்லாஹ் கேரண்டி தருகிறான் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க. இது புகாரில் 5352வது ஹதீஸில் இருக்குது. அதே மாதிரி இன்னொரு கேரண்டி தர்றாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இது முஸ்லீமில் வரக்கூடிய ஹதீஸ். மா நக்கசத்து சதக்கத்து மிம்மாலின், தர்மங்களால் செல்வம் குறையாது. இது முக்கியமான, இதுதான் ஷைத்தான் நம்மளை பயங்காட்டுறது. ஷைத்தான் என்ன செய்வானா, கொடுத்தா போயிடும், கொடுத்தா குறைஞ்சிரும், 1000 ரூபாயில் 500 ரூபா கொடுத்தா 500 ரூபா தான் உன்ட்ட இருக்கும், இப்படின்னு கணக்கு போட்டு சொல்கிறான்ல, இது ஷைத்தான் பண்ணுற வேலை. ரசூல் என்ன செய்கிறாங்கன்னா, மா நக்கசத்து சதக்கத்து மிம்மாலி, எந்த ஒரு சதக்காவும் எந்த செல்வத்தையும் குறைக்கவே குறைக்காது. அப்படின்னா என்ன அர்த்தம், கொடுக்குற குறையிற மாதிரி தெரியும், இங்கே கொடுத்து அங்கே வந்துடும். எப்போ குறையுன்னு சொல்லுவோம், இதில் டேமில் தண்ணியை திறந்து விட்றான்னு சொன்னால், இங்கே ஒரு 1000 அடி திறந்து விட்டான்னா அங்கே 2000 அடி வந்துடுமே. அப்போ 2000 அடி வந்துட்டு அந்த திறந்து விடுறது ஏதாவது பாதிக்க செய்யும், பாதிக்காது தானே. அப்போ நம்ம இந்த பக்கம் லேசாக திறந்து விட்டு அந்த பக்கம் நமக்கு சேர்ந்துருங்கிற அர்த்தம். அதுக்கு குறையாதுன்னா குறையத்தான் செய்யும், குறையாமல் இப்படி இருக்கேன். அப்போ குறையாதுக்கு அர்த்தம் என்னன்னு கேட்டால், அப்போ அவன் வேறு வழியை தந்துக்கிட்டு இருப்பான். நீ இப்படி 500 ரூபா கொடுத்து அங்கே 1000 ரூபா உனக்கு சேர்ந்துடும், உனக்கே தெரியாது. அப்போ எந்த ஒரு தர்மத்தினாலையும் என்ன செய்யாது, செல்வங்கள் குறையாது. ஒமா ஜாதல்லாஹு அப்தன் ஃபி அஃபின் இல்லா அஸ்ஸன் இஸ்ஸன், எந்த ஒரு மனிதன் மன்னித்து வாழ பழகி கொண்டானோ அவனுக்கு கண்ணியத்தை அல்லாஹ் என்ன செய்வான், உயர்த்துவான். எந்த மனிதன் பணியோடு நடக்கிறானோ அவனை அல்லாஹ் உயர்த்துவான் என்று 3 விஷயத்தை சொல்கிறாங்க. அதில் சதக்கா கொடுத்தால் என்ன செய்யும், அது குறையாது செல்வம். அதுதான் நம்மள்ட்ட இருக்க நோய். தான தர்மம் கொடுத்தா குறைஞ்சி போயிருமோங்கிறதான் நம்மளை தடுக்கிறது. அதை ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க, குறையாது. அந்த கேரண்டி மார்க்கத்தின் இஸ்லாம முஸ்லீமாக இருந்து அது நம்பு. முதல்ல செல்வம் கூட தர்மம் செய்கிறதுனால குறையவே குறையாது, அல்லாஹ் தருவான்னு நம்பணும். அதே மாதிரி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, ஈயாக்கும் உஸ்ஸுஹ, இது அபூதாவுதில் வரக்கூடிய ஹதீஸ், உன்னை பேராசைப்படுவதை விட்டு எச்சரிக்கிறேன். இப்போ இன்னமா ஹலக்க மண்கான கபுலக்கும் பிஸ்ஸுகை, முந்தி உள்ளவர்கள் அழிஞ்சு நாசமாக போனது பேராசை தான். இந்த பணத்தில் அதுக்கு பின்னாடி அலைகிறது. அமரகம் பில் புகழி, அது அவர்களை அந்த கஞ்சத்தனத்தான் தான் ஏவும், பேராசை தான் ஏவும். பேராசை தான் கஞ்சத்தனத்துக்கு கட்டளையிடுமா.
இப்போ பகிலு அவங்க கஞ்சத்தனமாக செய்ய ஆரம்பித்து விடுவாருங்கிறாங்க. அதனால் பேராசையை ஒழிச்சிட்டாலே எது வந்துடும், கஞ்சத்தனம் வராது. பேராசை ஒன்று வேணும், இன்னும் வேணும், ஒன்று வேணும், எவ்வளோ வந்தாலும் பத்தாதுங்கிற அளவுக்கு நம்ம வளர்த்துக்கிட்டு போனோம்னு சொன்னால் அது நல்லது இல்லை என்று அதையும் சொல்கிறாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அதே மாதிரி இன்னொரு விஷயம் என்னென்னு கேட்டால், இந்த செல்வந்தர்கள் நல்லவர்களாக மட்டும் இருந்து சரியான முறையில் செலவு செஞ்சாங்கன்றீங்க, அவங்க அடைகிற ஒரு தகுதியை ஏழைகள் கூட அடைய முடியாது. அது ஒரு பெரிய பாக்கியம். அல்லாஹ் மட்டும் செல்வத்தை கொடுத்து அந்த செல்வத்தை நம்ம சரியான முறையில் செலவழிச்சோன்னு வைங்க. அப்படி செலவழித்தால் நம்ம சமகாலத்தில் வாழ்கிற மற்ற நம்ம கீழே உள்ள மக்கள் இருப்பாங்கள்ல பொருளாதாரத்தில், அவங்கள விட மறுமையில் நம்ம நல்ல ஒரு மேல்நிலையில் தான் இருப்போம். அதுக்கு என்ன ஆதாரம்னா, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்கள், ஏழை சஹாபாக்கள் வர்றாங்க. இது பல தடவை கேட்ட ஹதீஸ் தான். என்ன செய்வாங்கன்னா, அல்லாஹ்வுடைய தூதரை, நாங்கள் தொழுகிற மாதிரி இந்த பணக்காரங்களும் தொழுகிறாங்க, நாங்கள் நோன்பு வைக்கிற மாதிரி இந்த பணக்காரங்க நோன்பு வைக்கிறாங்க, ஆனால் அவங்கள்ட்ட பணம் இருக்கிறனால தர்மம் செய்கிறாங்க, எங்களுக்கு செய்ய முடியலை. ஏழை முறையிடுறாங்க. தொழுகையில் நாங்களும் அவங்களும் ஈக்குவலாக போட்டி போட்டுட்டு போயிடுறோம். நோன்பு விஷயத்தில் நாங்களும் நோன்பு வைக்கிறோம், அவங்களும் நோன்பு வைக்கிறாங்க. அது அவங்க எங்களை மிஞ்ச முடியாமல் நாங்கள் பார்த்துக்குறோம். ஆனால் காசு இருக்கிறவங்க என்ன செய்கிறாங்கன்னா, தான தர்மம் செஞ்சு அவங்களுடைய அந்தஸ்தை உயர்த்தி கொள்கிறாங்களே, நாங்கள் டவுன் ஆகிடுறோமே, அதுக்கு என்ன செய்வதுன்னு என்ன செய்கிறாங்க, ரசூல்லாட்ட கேட்குறாங்க. அப்போ ரசூல்லா என்ன செய்கிறாங்கன்னு, அப்படியா, அப்போ நீங்கள் தர்மம் செய்யணும் தானே விஷயம், உங்களுக்கு தர்மம் செய்கிறதுக்கு பதிலாக நான் வேறு ஒரு பரிகாரத்தை உங்களுக்கு சொல்லித்தர்றேன் அப்படின்னு சொல்லிட்டு, ஒவ்வொரு தஸ்பீகும் ஒரு சதக்கா தான். ஒவ்வொரு தக்பீர், தஸ்பீகுன்னா சுப்ஹான் அல்லாஹ்வுக்கு பேர், தக்பீர்னா அல்லாஹ் அக்பர், தஹ்மீதுனா அல்ஹம்துலில்லாஹ். அப்போ தஹ்லீல்னா லா இலாஹ இல்லல்லாஹ், அந்த எல்லாத்தையும் சேர்த்து ஒரு பேர் வச்சுக்கிறாங்க. தஸ்பீஹ் சதக்கான்னா சுப்ஹான் அல்லாஹ் ஒரு சதக்கா, ஓ குல்லு தக்பீரத்தின் சதக்கா அல்லாஹ் அக்பர் சதக்கா, ஓ குல்லு தஹ்மீதத்தின் சதக்கா அல்ஹம்துலில்லாஹ் சதக்கா, ஓ குல்லு தஹ்லீலத்தின் சதக்கா லா இலாஹ இல்லல்லாஹ்ங்கிறது சதக்கான்னு சொல்லிட்டு அம்ரும் பில் மஅரூஃப் இதெல்லாம் சொல்லிடுறாங்க. சொன்னவுடனே இது இந்த மாதிரிலாம் சொல்லி கொடுத்துட்றாங்களா. அதுக்கப்புறம் என்ன செய்கிறாங்கன்னா, அந்த மக்கள் வர்றாங்க, யார், இந்த ஏழைகள்லாம் வர்றாங்க. அல்லாஹ்வுடைய தூதர், நீங்கள் இதெல்லாம் சொல்லி தந்தீங்க. இன்னொரு அறிவிப்பில் ஒரு தொழுகைக்கு பின்னாடி 33 தடவை ஓதுங்கன்னு சொல்லி கொடுப்பாங்க. இதை செஞ்சால் நீங்கள் தர்மம் செஞ்சவர்கள் அடைஞ்ச அந்தஸ்தை நீங்கள் அடைஞ்சிருவீங்க அப்படிங்கிறாங்க. அப்போ அந்த ஏழை சகாபாக்கள் என்ன செய்வாங்க, அல்லாஹ்வுடைய தூதரை, இப்போ அந்த பணக்காரங்க இதையும் செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த தஸ்பீ எங்களுக்கு சொல்லி தந்தீங்க சிறப்பாக, எங்களுக்கு நாங்கள் செஞ்ச தஸ்பீ அவங்களும் இப்போ செஞ்சுட்டாங்க. அப்போ மறுபடியும் முந்திட்டாங்க அவங்க. இதில் காசு பணம் வச்சுக்கிறவங்க நல்லபடியாக செலவு செஞ்சாங்கன்னா தர்ஜாவில் மேலே தான் இருக்கிறாங்க. அப்படி போயிட்டாங்களே, மிஞ்சிட்டாங்களேங்கிறாங்க. நீங்கள் எங்களுக்கு சொல்லித்தந்த அந்த தஸ்பீகை அவங்களும் செய்கிறாங்க, கடைப்பிடிப்பத காரணத்தினால எங்களை விட ஒருபடி மேலே தான் நிற்கிறாங்க. அதுக்கு நாங்கள் என்ன செய்கிறோம்? அப்போ ரசூலுல்லாஹ் சொல்லுவாங்க, தாலிக்க ஃபதுல்லாஹ், அல்லாஹ்வுடைய அருள், அது ஒன்றும் செய்ய முடியாது, எல்லாம் அவங்களுக்கு கொடுத்துருக்குறான், நாடியவர்களுக்கு கொடுப்பான். அது ஒரு பெரிய சோதனை. உங்கள்கிட்ட காசு தந்து அதே மாதிரி இருப்பேன்னு சொல்ல இயலாது. நீங்கள் கஞ்சத்தனம் பண்ணக்கூடியலாம் இருந்துடலாம், அல்லாஹ் அதுக்காக கூட அவங்களுக்கு கொடுத்துருக்கலாம். அதனால் அருள் நினச்சி பேசாமல் விட்டு போயிருங்கிறாங்க. அப்போ இதில் என்ன வழங்குதுன்னு கேட்டால், காசு பணம் உள்ளவர்கள் மாத்திரம் தான தர்மங்கள் நல்லா செஞ்சாங்கன்னு சொன்னால் அவங்க மற்றவர்கள் இருக்கிற தரஜாவை விட மேல் தரஜாவை அடைவார்கள் என்பதை இந்த ஒரு ஹதீஸிலிருந்து என்ன செய்யலாம், நம்ம அறிந்து கொள்ளலாம். அதே மாதிரி இந்த தான தர்மம் செய்கிறத பொறுத்த வரைக்கும் பெருசாக தான் செய்யணும்னு நினைக்கிறாங்க. அது ஒரு இப்போ மக்கள் மத்தியில் இருக்குது. சின்ன சின்ன இதெல்லாம் இதில் அது தர்மத்தில் வராது. நம்ம என்னத்தை கொடுக்க முடியும்? ஒருத்தவங்க கேட்டு வர்றாங்கன்னு வைங்களேன், கேட்டு வந்தாங்கன்னா ஒரு 100 ரூபா 50 ரூபா 500 ரூபா 1000 ரூபா சில பேர் கொடுப்பாங்க. உங்களுக்கு 10 ரூபா தான் கொடுக்க முடியும்னு வைங்களேன், அதுக்கு வெக்கப்படுவீங்க. 10 ரூபா எல்லாம் 100 ரூபா கொடுக்குறாங்க, நமக்கு 10 தானே, 10 தான் உங்களுக்கு ஏழும், 10 ரூபா தான் உங்களுக்கு ஏழும்னா வெக்கப்பட தேவை. 10 ரூபா தான் ஏழும்னு கொடுங்க, சின்னது பெருசுலாம் பார்க்க வேண்டியதில்லை. அப்போ சின்ன தர்மம் செய்கிற தன்மையிலேருந்து பழகிட்டு வந்தால் தான் நாளைக்கு நீங்கள் காசு பணம் வந்தவுடனே செலவழிப்பீங்க. நம்ம நம்ம இதெல்லாம் நம்ம சின்ன காசு வச்சுக்கணும், நமக்கு செல்லாது அப்படின்னு நினைக்கக்கூடாது. அதனால் சிறுசாக இருந்தாலும் பெருசாக இருந்தாலும் செலவு செய்யணுங்கிறதுக்கு அல்லாஹ் என்ன சொல்கிறான்னு கேட்டால், 3வது சூறாவில் 134 வசனத்தில் சொல்லி காட்டுகிறான், அல்லதீன யுன்ஃபிகூன ஃபி ஸர்ராய் வல் தர்ராய், வறுமையிலையும் செழிப்பிலையும் செலவு செய்வார்கள். அப்போ செழிப்பில் தான் செலவு செய்கிறவங்கன்னு கிடையாது. வறுமையில் செலவு செய்வாங்கன்னா என்ன செய்வான்? அவன் இருக்கிறது தான் செய்வான். வறுமையில் செலவு செய்கிறவங்க கம்மியாக தான் செலவு செய்வாங்க. அப்போ வறுமையிலையும் செலவு செய்வார்கள், செழிப்பிலையும் செலவு செய்வார்கள். இப்படி நல்லவர்களை யுஹிப்புல் முஹ்சினீன், இவங்களை அல்லாஹ் விரும்புகிறான் என்று 134 வசனத்தில் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். அதே மாதிரி 121 அல்லாஹ் சொல்கிறான், உலா யுன்ஃபிகூன நஃபகத்தன் சகீரத்தன் உலா கபீரத்தன், சின்ன அளவில் செலவு செய்தாலும் சரி பெரிய அளவில் செலவு செய்தாலும் சரி, இல்லா குத்திபலகும், அவர்களுக்கு ரிஜிஸ்டர் செய்யப்படும். அல்லாஹ் அவர்கள் எஜிசியகம் அல்லாஹ் அஹசனமாக்கானு யாமலும், அவங்க செஞ்ச நல்லறத்துக்கு கூலி கொடுப்பதற்காக அல்லாஹ் அதை பதிவு செய்கிறான். அதனால் தர்மம் செய்வதற்கு 10 ரூபா தான் ஏழும்னா 4 பேரெல்லாம் இங்கே பார்க்க வேண்டியதில்லை, எல்லாம் 100 ரூபா கொடுக்குறாங்க, நம்ம 10 ரூபா கொடுத்தவர் மாதிரி நினைப்பாங்களே. ஒருத்தர் கேட்குறாரு, பசிக்குன்னு கேட்குறாரு, 100 ரூபா கொடுக்குறாங்க. சரி, நீ உங்கள்கிட்ட கேட்கும்போது 100 ரூபா இல்லை 10 ரூபா தான் உங்களுக்கு, எனக்கு கொடுங்க 10 ரூபாயே, இவனுக்கு நீங்கள் பார்க்குறீங்க, அவன் ரிஜிஸ்டர் பண்ணுவான்ல, அல்ல
அப்போ 10 ரூபா கொடுக்க நம்ம வைக்கப்படக்கூடாது, 5 ரூபா கொடுக்குற வைக்கப்படக்கூடாது. நமக்கு என்ன இருக்கிறதோ என்ன செய்யணும், ஒரு பேரிச்சம்பளத்தை கொடுத்தாவது நரகத்தை விட்டு பாதுகாத்து கொள்ளுங்கிறாங்க. இத்தக்குன்னார உழவு பிசிக்கு தமரா, ஒரு பேரிச்சம்பளத்தை துண்டை கொடுத்தாவது, அப்போ அதை கூட தர்மம் செய்யலான்னு வழங்குது. ஒரு பேரிச்சம்பளம் துண்டுங்கலாம் ஒரு கணக்கில் வருமா? கணக்கில் வராது. அதுதான் உனக்கு ஏழுமாக இருந்தால் அதையாவது கொடு. தர்மம் செய்வதற்கு பெருசாக கொடுக்கணும்னு நினச்சிடாங்க. சிறுதுளி பெருவெள்ளம், சின்ன சின்னதாக கொடுக்குறவங்களை சேர்த்து அது பெரிய தொகையை கூட ஒடியாந்துடும். அதனால் வந்துக்கிட்டு நம்ம சின்னதைக்கு கொடுத்தாலும் கூலி கிடைக்கும், நல்லா என்ன செய்யலாம் சொல்லி காட்டுக்கிறான். அதே மாதிரி ரசூலுல்லாஹ்வுடைய காலத்தில் புகாரில் 1415வது ஹதீஸில் இருக்கிறது, தர்மம் செய்ய சொல்லி அல்லாஹ்வுடைய கட்டளை வந்த உடனே ஏழைகள் நினைக்கிறாங்க நம்மள்ட்ட ஒன்றுமே இல்லையே அப்படின்னு சொல்லி மூட்டை தூக்கி கூலி வேலை செய்து நாங்கள் சம்பாரிச்சிட்டு தர்மம் செய்வோம். சில ஆளுக்கு என்ன செய்வாங்கன்னா, இப்படி தர்மம் செய்கிறவங்க கம்மியாக தான் செய்வாங்க. சில ஆளுக்கு என்ன செய்வாங்கன்னா, பெரிய பெரிய பொருள்களை கொண்டாந்து தர்மம் செய்வாங்க. சில ஆளுக்கு என்ன செய்வாங்கன்னா, ஒரு மரக்கால் தானியத்தை கொண்டாந்து கொடுப்பாங்க. இந்த கூலி வேலை செய்கிற என்னத்தை கொண்டாந்து கொடுப்பாரு, கொஞ்சமாக கொடுப்பாரு. கொஞ்சமாக கொடுத்தோன்னு என்ன செய்கிறாங்கன்னா, இருக்கிற ஆளுக்கெல்லாம் குறை சொல்கிறானுவோ. அன்றைக்கி இருந்த முனாஃபிக்கள் இதெல்லாம் இதை கொண்டாந்து கொடுக்குறான் பாரு, இதெல்லாம் ஒரு தர்மமா அப்படி சொல்லுவாங்களே. சின்னதை கொடுத்தோம்னா என்ன செய்வாங்க, இதெல்லாம் ஒரு பொருள்னு கொண்டு வர்றியா அப்படின்னு கேட்பாங்கல்ல, அப்படி கேட்டிருக்கிறாங்க. அல்லாஹ் என்ன செய்யணும், அதை கண்டித்து 9வது சூராவில் 79வது வசனத்தில் குறைவாக தர்மம் செய்கிறார்கள் என்று குறை கூறுகிறார்களே, அவர்களை அல்லாஹ் அவருக்கு கேலி செய்கிறார்களே, அவர்களை அல்லாஹ் கேலி செய்கிறான். நீ அவங்கள கேலி செஞ்சின்னா உன்னை அல்லாஹ் கேலி செய்கிறான், உன்னை கேலிக்குறின்னு ஆக்குவேன்னு சொல்கிறான் அல்லாஹ் 9:29. இதுக்காக இந்த வசனம் இறங்குகிறது. அப்போ கம்மியானது செஞ்சால் கூட அதை குறை சொன்னவங்களை கண்டித்து ஒரு வசனம் இறக்குறான் அல்லாஹ். நீங்கள் மனுஷனுக்கு ஏன் பயப்படுற, உனக்கு சார்பாக அல்லாஹ் பேசுகிறான். அல்லாஹ் என்ன செய்கிறான், எவன் கம்மியாக தர்மம் செய்கிறவங்களை குறை சொல்லுகிறானோ கேலி செய்கிறானோ அவனை நான் கேலி செய்வேன். அப்படின்னா அவனை கேலிக்குரியவன் ஆக்குவான் அர்த்தம். அந்த உலகத்துலலாம் என்ன செய்வான், கேலிக்குரியவன் ஆக்குவான். மறுமையில் கூட அது இருக்கலாம். அப்போ எசுகர் அவங்க கேலி செய்கிறார்கள், சஹிர் அல்லாஹு மின்ஹும், அவங்கள அல்லாஹ் கேலி செய்வான் அப்படின்னு அல்லாஹ் கடுமையான விஷயமாக சொல்லி காட்டுகிறான். அதே மாதிரி தர்மம் செய்யறதுல சின்னதை கொடுத்தா என்ன ஒரு நினைக்கிறீங்கல்ல, அது என்ன வரும் ரசூலுல்லாஹ் விளக்குறாங்க. மன் தஸத்தக பிஇதிலி தம்ரத்தின் மின் கஸ்பின் தையிபின், தூய்மையான சம்பாத்தியத்தில், ஹராம் இல்லாத சம்பாத்தியத்தில் ஒரு பேரிச்சம்பளம் அளவுக்கு நீ தர்மம் செய்தீர்களேயானால் இன்னல்லாஹ யதகப்பலுஹா பியமீனி, அல்லாஹ் தன் வலது கரத்தில் அதை வாங்கி கொடுக்குறான். நீ கொடுக்குற ஒரு பேரிச்சம்பளத்தான் 2 கையேந்தி வாங்குவோம்ல, 2 கையேந்தி வாங்குற மாதிரி எல்லாம் என்ன செய்யணும், அதை வாங்கிக்கிட்டு சும்மையு ரப்பி ஹாலி சாஹிபிஹி, அந்த கொடுத்தவனுக்காக அதை பெருசாக்குறான். நீ கொடுத்தது ஒரு பேரிச்சம்பளம், அல்ல எப்படி பெருசாக்குறான்னு கேட்டால் கமாயு ரப்பி ஆகுதுக்கும் பொழு, தன்னுடைய குட்டியை ஒருத்தர் வளர்க்கு வரல, குட்டியாக இருக்கிற இப்படி பெருசாக்கி வளர்க்கு வரல, அது மாதிரி அல்ல என்ன செய்யறான்னா அந்த ஒரு பேரிச்சம்பளத்தை இப்படி ஆக்கிடுறான். எந்த மாதிரின்னா ஒரு மலை அளவுக்கு நீ கொடுத்த தூய எண்ணத்தில் நீ கொடுத்த பேரிச்சம்பளம், அல்ல என்ன செய்யறான், அந்த பேரிச்சம்பளம் இல்லடாது உகது மலை அளவுக்கு நீ கொடுத்துருக்கேங்கிறான்ல. அப்போ நம்ம சின்னதை கொடுக்குறதுக்கு வெக்கப்படக்கூடாது. சின்னது நீ கொடுத்தாலும் இறைவன் என்ன செய்யறான்னா, ஒன்றுக்கு 700 வருதில்ல, அதுக்கு மேலேண்டு வரும்ல, அதெல்லாம் இதில் சேர்ந்துடும். 700க்கு மேலேன்னா அது மலை மாதிரி வந்துடும்ல. அப்போ 700க்கு பல மடங்கள்லாம் தர்மானுங்கிற காரணத்தினால ஒரு பேரிச்சம்பளத்தை நீங்கள் தர்மம் செஞ்சாலும் சரி, அது மலை அளவுக்கு வரும் அளவுக்கு எல்லாம் என்ன செய்யணும், அதை வளர்த்து பெருசாக்குவான், மறுமையில் கூலி பெருசாக தருவான்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி இது மாதிரி ஒரு விஷயத்தையும் பார்க்குறோம். அதே மாதிரி இன்னொன்று சொன்னாங்க, தர்மம் செய்கிறதுங்கிறது இருந்தாலும் சிலருக்கு தர்மம் செய்ய இயலாது, இன்னும் செய்ய முடியாமல் இருக்கும். ஆனால் தர்மம் செய்தல் என்பது எல்லா முஸ்லீமுக்கும் ஒரு கடமை இருக்குது. அதுக்கு ரசூல் என்ன செய்கிறாங்கன்னா, அறவே ஒரு 10 காசு செலவழிக்க உனக்கு முடியாதா அப்படிப்பட்ட இருப்பாங்க. ஒரு நேரத்தில் ஒரு 10 ரூபா காசு கூட கொடுக்க முடியாது, அது அவருக்கு தேவையானதாக இருக்கும். அந்த 10 ரூபா அவருக்கு அவசியமானதாக கூட இருக்கும். அப்படிப்பட்ட நிலையில் மனிதர்கள் இருப்பார்கள். இருந்தாலும் அவரும் சதக்கா செய்யணுங்கிறாங்க ரசூல்லா. ஏன்னா அலா குல்லி முஸ்லீமின் சதக்கா, ஒவ்வொரு முஸ்லீமுக்கும் சதக்கா கடமை. முஸ்லீமானி பிறந்தால் சதக்கான்னு ஒன்று இருக்கணும் அப்படிங்கிறாங்க. அப்போ சஹாபாக்கள் கேட்குறாங்க, இப்போ வெள்ளம் எஜுது கிடைக்காட்டி பேரிச்சம்பளம் தான் கொடுத்தா அவங்க கிடைக்காட்டி என்ன செய்யறது அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ ரசூல் என்ன செய்யறது, கிடைக்காட்டி கொஞ்சம் உழைச்சி சம்பாரித்து கொடுக்குறாங்க. அதுவும் இல்லாட்டி என்ன செய்யறது, வேலை கிடைக்கல, அப்போ நான் என்ன செய்யணும்னு கேட்குறாங்க. அப்போ ரசூல் என்ன செய்கிறாங்கன்னா, ஒரு திக்கற்றவனுக்கு நீ போய் ஹெல்ப் பண்ணு, உடலால் ஹெல்ப் பண்ணுறது, ஒரு வழிகாட்டுறது. ஒரு ஆஸ்பத்திரியில் இருக்கிறாரா, இந்த இருக்க ஆஸ்பத்திரி வழிகாட்டுறது, ஆஸ்பத்திரி கூட்டிகிட்டு வருது, ஒரு ரத்த தானம் கொடுக்குறது, எத்தனை விஷயங்கள் இருக்குல்ல. அதே மாதிரி என்ன செய்யுங்கன்னா அதை செய்யுங்க. அதுவும் இல்லைன்னு சொன்னால் நீங்கள் அவனுக்கு தீமை செய்யாமல் இருங்க, அது போதும். மனுஷனுக்கு என்ன செய்யுங்க, கேடு செய்யாமல் இருங்க. ஃபைன்னஹாலஹு சதக்கா, அது சதக்காவாயிரும். சதக்காங்கிறது ஒன்றும் இல்லாதவனும் சதக்கா கொடுக்க முடியும். எப்படி கொடுக்க முடியும்னு கேட்டால், அவனால் ஏண்ட உதவி செய்கிறது, ஒரு காசை கொண்டு உதவி செய்யாமல் வேறு உதவி செய்யலாம்ல. சைக்கிளில் கீழே தூக்கி சைக்கிள் உட்கார வச்சுக்கிறீங்களா, சதக்கா பண்ணிட்டீங்க நீங்கள். அன்றைக்கி ஒரு சதக்கா நீங்கள் கொடுத்தீன்ற அடுத்த ஒன்றும் பைசா கொடுக்கவே இல்லை. ஒரு ஆக்சிடென்ட் ஆகி கிடக்குது, அந்த பாடியை தூக்கி கொண்டு ஆஸ்பத்திரியில் சேர்க்குறீங்க, அல்லது குறைஞ்சபட்சம் ஒரு ஃபோன் பண்ணியாவது ஆம்புலன்ஸ் வர சொல்கிறீங்க,
108 ஃபோன் போட்டு இந்த மாதிரி அது 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 ஒரு உதவி தானே. அந்த பாடியை அவன் அந்த உடம்பு தூக்கிட்டு போய் சிகிச்சை பண்ணிட்டான்னா அது ஒரு ஹெல்ப் தான். அது அப்போ இந்த மாதிரியான ஹெல்ப்பிங் மனநிலை வளர்த்துக்கிறேங்கிறாங்க. காசு வகையில் உங்களுக்கு ஒன்றும் செய்ய முடியாட்டா கூட ஹெல்ப் செய்கிற உதவி செய்யக்கூடிய மனநிலையில் இருந்து கொண்டால் அதுவும் சதக்கா. அப்போ ஒரு முஸ்லீம் என்பவன் இருக்கிற காசை கொண்டு செய்கிறவன் காசை செய்யணும். அப்படி இல்லைன்னு ஒருத்தன் இருந்தால் கூட அவன் தன் வாழ்நாளில் மக்களுக்கு சேவை செய்கிறவனாக தான் இருக்கணும். அது கடமை. ஏதாச்சும் ஒரு சதக்கா மனுஷன் செஞ்சு ஆகணும்னு இருக்கிறது, அதை சொல்கிறாங்க. அதுவும் சதக்காவாக ஆயிருங்கிறாங்க. இப்படியெல்லாம் இருக்குது. அதே மாதிரி எப்படி அது இன்னும் கொஞ்சம் விளக்குறாங்க. எப்படின்னு கேட்டால் தாதிலு பைனல் இதுனேனி சதக்கா. 2 பேர் சண்டை பிடிச்சிட்டு இருக்கிறாங்க. நீ போய் ஏன்ப்பா சண்டை பிடிக்க பேசி சமாதானம், அது சதக்காவான். அவங்க பிடிச்ச நமக்கு என்ன அப்படி போயிட்டு இருந்து அவங்க சண்டை பிடிச்சிருக்காங்க, அவங்க பிடிச்சா பிடிக்கணும்னு போனீன்னு சொன்னால் நீ பொறுப்பற்றவன் அர்த்தம். அப்போ தாதில் பைனல் இதுனேனி சதக்கா. 2 பேருக்கு மத்தியில் நீதி செலுத்துவது சதக்கா. இன்னொரு ரஜிலா தாபத்திக்கு இப்போ யஹ்மில் வலைஹா. ஒரு மனுஷனை அவனுடைய வாகனத்தில் ஏற்றி உட்கார வைக்கிற, ஒட்டகம் வச்சிருக்கானா ஏற முடியாமல் நிற்கிறான், ஆளை தூக்கி மேலே உட்கார வைக்கிற, அது சதக்காங்கிறாங்க. அவ எர்ஃபு அலைஹா மத்தாகு. அவனுடைய பொருளை அதில் ஏற்றி வைக்கிற, ஒரு பொருள் லக்கேஜ் வச்சுருக்கான், பைக்கில் தூக்கி வைங்கிறான், அதை போட நீந்திக்கு அப்படின்னு போகக்கூடாது. அவன் பைக்கை வச்சுட்டு நிற்கிறான், இது கொஞ்சம் ஏற்றி விடுங்க, ஒரு கை பிடிங்கம்பாங்க, மட்டன்னு போயிட்டு இருப்பானுவோம். இதெல்லாம் சதக்கான விளைவிக்க நினைச்சேன்னு அது எடுத்து வச்சேனால் அதுவும் சதக்கா. அவன் எர்ஃபு அலைஹா மத்தாகு. அவனுடைய செல்வத்தை கொஞ்சம் மேலதிக்கு உயர்த்தி கொடுத்தான் என்று சொன்னால் அது சதக்காவாயிரும். அதுக்கப்புறம் ஒரு களிமத்து தையிபத்து சதக்கா. நல்ல வார்த்தை 4 வார்த்தை சொன்னாலும் சதக்கா. ஒருத்தன் கேட்குறானா, இல்லையா அழகான 4 வார்த்தையை சொல்லு, கவலைப்படாத, அல்ல வறுமையை போக்குவாங்க என்கிட்ட இல்லை, அல்ல உங்களுக்கு லேசாகி தருவான், எனக்காக கவலைப்படாதீங்க அப்படின்னு ஏதாவது நல்ல வார்த்தை சொல்கிறது சதக்கா. நான் மூஞ்சி சுளிக்கிறது சதக்கா கிடையாது. அதே மாதிரி குல்லு ஹுத்துவத்தின் யஹ்தூஹாயில சலாத்தி சதக்கா. தொழுகைக்காக ஒவ்வொரு 8 எடுத்து நடந்து வருவதும் ஒரு சதக்கா தான். யுமீத்துல் அதை அணித்தறிக்கு சதக்கா. பாதையில் கிடக்கிற தொல்லை தரும் பொருட்களை அப்புறப்படுத்துவது சதக்கா. அப்போ சதக்காங்கிறது இல்லாத மனித வாழ்க்கை கிடையாது. காசு உள்ளவர்கள் காசை கொண்டு செய்யுங்க, காசு இல்லாதவர்கள் இதை காரியம் செய்யுங்க. இதை 2 பேருமே செய்யலாம். இந்த காரியங்களை காசு உள்ளவங்களும் செய்யலாம், காசு இல்லாதவங்களும் செய்யலாம். இது புகாரில் 2989 ஹதீஸில் இருக்கிறது. அதே மாதிரி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்கிறாங்க, நீங்கள் ஒரு பெண்களுக்கு சொல்கிறாங்க, நீங்கள் அக்கம் பக்கத்தை சாப்பிட்றீங்களா, சொந்தக்கார அண்டை வீட்டார் இருப்பாங்க, அவங்களுக்கு ஏதாவது கொடுக்கணும். இங்கேருந்து மூக்க தொலைக்குமா இல்லையா, வாசம் வரும், அவங்க இங்கேருந்து என்ன சமைக்கிறாங்க அப்படின்னு நிறைய பாருங்கள, ஒரு பிரியாணி சமைச்சேன்னு வைங்க, அது பக்கத்து வீட்டுக்கு அந்த வாடை போகத்தானே செய்யும். அவங்க என்ன நினைப்பாங்கன்னா, அவங்க நம்ம பழைய சோறு சாப்பிட்றோம், அவங்க பிரியாணி சாப்பிட்றாங்கன்னு ஒரு மனசில் ஒரு இது வரும். நீங்கள் என்ன செய்யணும்னு கேட்டால் பக்கத்தில் உள்ளவங்களுக்கு கொடுங்க. அப்படி கொடுக்கும் பொழுது ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க, யா நிசா அல் முஸ்லிமாத், முஸ்லிமான பெண்களை, லா தஹ்கிரன்ன ஜாரத்துன் ஜாரத்தியா. ஒரு அண்டை வீட்டுக்காரிக்கு கொடுக்குற விஷயத்தில் எதையும் அற்பமாக கருதாதீங்க. என்ன இருக்க கொடுங்க. நீங்கள் பெரிய பிரியாணி தான் கொடுக்கணும் அவசியம் கிடையாது. உழவு ஃபிருசன சாத்தின், இந்த ஆட்டுடைய குழம்பு இருக்குல்ல, ஆட்டுக்கால், அந்த காலை வச்சு ஒரு குழம்பு வச்சுருக்கிறீங்க, அதை ஒரு கப்பை உங்களுக்கு கொடுத்து விடுங்க. இதெல்லாமா கொடுக்குறது? இது மட்டமானதாக அவர் நினைக்க தேவையில்லை. ரொம்ப அற்பமான பொருளாக இருந்தாலும் நீங்கள் கொடுங்கள். அப்போ இந்த கொடுக்கறது பெருசாக கொடுக்கணுங்கிற எண்ணத்தை மாற்றிடணும். பெருசாக கொடுக்குறவங்க பெருசாக கொடுப்பாங்க. ஒன்றும் இல்லைன்னு ஒருத்தன் கொடுக்காம இது காரணம் காட்டிட்டு இருந்தானா என்ன செய்யணும்னு கேட்டால் வாங்குறவனாவே ஆகிடுவான் கடைசி வரைக்கும். சில ஆளுக்கு என்ன செய்வாங்கன்னா, வாங்க டீ குடிக்க போவாங்க, சாம இருப்பான், நீங்கள் தான் காசு கொடுக்கணும், அவன் தான் கூப்பிடுவான் உங்களை. டீ குடிக்க வாங்கன்னா அவன் தான் கூப்பிடுவான், அவன் கூப்பிட்டு அவன் தானே கொடுக்கணும். நீங்கள் காசு தான் இப்போ நீங்கள் காசு கொடுப்பீங்க. ஏன் அப்படிப்பட்டவர்களை ஏன் வர்றாங்கன்னு சொன்னால் கொடுத்து பழகலை. அவனை கொடுத்து பழகினாலும் இப்படி இருக்க முடியாது. நான் கூட போட்டி போடுவாங்க. கொடுத்து பழகிட்டாங்கன்னா, இவங்க நான் கொடுக்க, நான் தானே கூப்பிட்டேன், நான் தான் கொடுப்பேன், நீங்கள் கொடுக்கக்கூடாதுன்னு சொல்லணுமா இல்லையா? அப்படி சொல்கிறவங்களும் இருக்கிறாங்க, இப்படி சொல்கிறவங்களும் இருக்கிறாங்க. அதெல்லாம் என்ன காரணம்னு கேட்டால் அந்த கொடுக்கும் தன்மை இல்லை. நம்ம அப்படியே வாங்கி பழகி அப்படி பிச்சைக்கார மாதிரி போயிடும். அப்போ இந்த கொடுக்கும் தன்மை ஏழையில் இருந்தால் என்ன செய்வான், இல்லை நிறைய பறக்கத்தான் செய்வான். அதனால் இந்த வாரி வழங்கக்கூடிய தன்மை நம்ம என்ன செய்யணும், இது சம்பந்தமாக எக்கச்சக்கமான தர்மங்களை வலியுறுத்தக்கூடிய ஹதீஸ்கள் இருக்குது. இவ்வளவு போதும், அமல் செய்யக்கூடியவர்களுக்கு இவ்வளவு சான்றுகள் போதும். இன்ஷா அல்லாஹ் நாளை